சிலபிஃபிகேஷனுக்கு ஒரு அருமையான ட்ரிக் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் அதை அப்படியே எழுதிடணும் சரியா. சேர் அப்படின்னா சேர் அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே நம்ம எழுதிட்டு என்ன பண்ணணும்னா மெய் எழுத்துக்களை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கோ அத்தனை சிலபிள் வந்து அதுக்கு இருக்குது. ஒரே சிலபிள் தான் இல்லையா. அதான் ஃபர்ஸ்ட் அப்படின்றப்ப பர்ஸ்ட் இப்படி தான் வரணும் சரியா. அக்கு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அக்கையும் நீங்கள் கேன்சல் பண்ணிடணும். அக்கெல்லாம் போடக்கூடாது, அப்படியே பா அப்படின்னு போட்டுடலாம் சரியா. ஸோ அப்போ இரு இஸ்ஸு இட்டு ஒன்று தான் இருக்குது. லேட் அப்படின்னா அதில் லே இட்டை கேன்சல் பண்ணிங்கன்னா லே மட்டும்தான். ஸ்டிர் அப்படின்றப்ப ஸ்டிர் இஸ் டி இர் ஸ்டிர் புரியுதா. இஸ் டி இர் ஸ்டிர். அப்போ இஸ்ஸும் இந்த இரும் கேன்சல் பண்ணிட்டு டி புரியுதா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதணும். பேர்டு ப இர் இட் அப்போ ஒரு சிலபிள் புரியுதா. எவ்வளோ ஈஸியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த மாதிரி தான். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி ட்ரை பண்ணி பார்ப்போமா. சாரி பென் கொஞ்சம் ஓகே. எலக்ட்ரிசிட்டி கேன்சல் பண்ணுங்க. இக்கு எட்டு இட்டு ஓகே. எத்தனை இருக்குது 1 2 3 4 5 இருக்குது கரெக்டா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது தெரியுதா. பென்டா சிலபிக் 5 சிலபிள்ஸ் எலக்ட்ரிசிட்டிக்கு இருக்குது. எவ்வளோ சிம்பிளான ஒரு ட்ரிக் இல்லையா. மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகும். செக் பண்ணி பாருங்கள். பட் இதில் கண்டிஷன் என்னென்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரியே அப்படியே நம்ம எழுதணும். அங்கே தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த இதை வந்து நம்ம எழுதணும் ஓகேவா. ஸோ இப்படி நீங்கள் வச்சு சிலபிஃபிகேஷனை இப்படின்னு முடிச்சிடலாம் சரியா. ப்ரிப்போசிஷனை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அட்டானின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டானின் அப்படிங்கிறத மட்டும் அந்த வேர்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. ஸோ ஆர்டர் இப்படி தான் வரும். அட் ஆன் இன். அட் அப்படின்றப்போ ஒரு சின்ன ஒரு இது அட் அஸ்வின்ஸ் ஹவுஸ் ஆன் இந்த மாதிரி வந்து அப்புறம் இன் வரும். ஆன் 7th ஸ்ட்ரீட் இன் சென்னை இப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம் புரியுதா பிளேஸ். அப்போது அதே மாதிரி தான் டைமிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த அட்டான் இன் லாஜிக் வந்து ஃபார்ம் ஆகும் புரியுதா. ஸோ இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் டைம் அப்படின்றப்போ நமக்கு அப்படி வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போகலாம். பிட்வீன் ஸோ இங்கே நடுவில் அமாங் அப்படின்றப்போ என்ன அர்த்தம் அமாங் த பீப்புள். அட் இன் தெரியுதா. அட்டு இன். ஆன் வரல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை ஓகேவா. அட்டு இன் தெரியுதா ஓகே. ஸோ அதான் எப்படி இருந்தாலும் அட்டு ஆன் இன் அப்படி தான் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிசைடு அப்படின்னா பக்கத்தில் எனக்கு பக்கத்தில் பி சைடு பி சைடு என் சைடில் பி இரு அப்படின்னு அர்த்தம் தான் பிசைடு. அக்ராஸ் அப்படின்னா வந்து குறுக்க. அலாங் அப்படின்னா அது வழியா. த்ரூ அப்படின்னா வந்துட்டு அதன் மூலமாக. அட் அப்படின்றப்ப நமக்கு அந்த டைம் அந்த பிளேஸ்க்காக வந்து பார்த்திங்கன்னா கேகே நகர் அட் 9 AM. ஆன் அப்படின்றப்ப ஆன் த டேபிள் அது மேலே அப்படின்னு அர்த்தம். இன் அப்படின்றப்ப உள்ளுக்குள்ளே. சின்ஸ் அப்படின்றப்ப அதிலிருந்து. ஃபார் அப்படின்றப்ப அதுக்காக அவனுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அந்த ஆகு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுதான். அடுத்ததா ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ். ஸோ ஹூ அப்படின்னா ஹியூமன் பீயிங்ஸ்க்காக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் த பாய் ஹூ ஒன் த ஸ்டேட் ரேங்க். த லேடி ஹூ இஸ் ஹானஸ்ட் அப்படின்றப்ப நமக்கு வரும். விச் ஆர் தட் அப்படின்றப்ப திங்ஸ் அனிமல்ஸ். த கேட் விச் மியோட் திங்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இல்லை அனிமல்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஹூஸ் அப்படின்றப்ப பொசசிவ் கேஸ். அவனுடைய அவளுடைய அப்படின்றப்ப அவன் அவள் அப்படின்றப்ப ஹூ. பொசசிவ் அப்படின்றப்ப நமக்கு வந்து ஹூஸ் வரும். திஸ் இஸ் த கேர்ள் ஹூஸ் எக்ஸ்பெரிமெண்ட். அவளோட எக்ஸ்பெரிமெண்ட் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுங்க. அவளோட அப்படின்னா ஹூஸ். ஹூம் அப்படின்றப்ப இது வந்து குறிப்பிட்ட அந்த பர்சனை வந்து குறிப்பிட்டு காமிக்கிறது. மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஹூம் ஷி ஹேட் இன்வைட்டட் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வருது. கேம் ஹர் ஃபார் வெட்டிங். வேர் அப்படின்றப்ப அந்த பிளேஸை டினோட் பண்ணும் ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிங்குலர் ப்ளூரல் ட்ரிக் இருக்குது. யூஎம்னு வந்தால் நமக்கு ஏ வரும் சரியா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம் மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்குலர் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா ரிவர்ஸாக பார்க்கணும். ஏன்னா ஏன்னு சிங்குலர் வந்தால் ஏஇ அப்படின்னு சொல்லி வரும் புரியுதா. அப்போ பசங்க என்ன நினச்சிப்பாங்க ஏவோட சிங்குலர் கேட்டால் பசங்க ஏவோட ப்ளூரல் கேட்குறாங்கன்னு நினச்சிட்டு ஏனால ஏஇ ஏ வந்திருக்கு அப்போ ஏஇ வந்திருக்குன்னு பார்க்கக்கூடாது சரியா. சிங்குலர் ப்ளூரல் பாருங்கள். இப்போ வந்து கிவ் த சிங்குலர் ஆஃப் திஸ். கிவ் த சிங்குலர் ஆஃப் மீடியா அப்படின்னா மீடியா ப்ளூரலில் இருக்குது. அப்போ மீடியாவோட சிங்குலர் என்ன யூஎம்னு வரணும். ரிவர்ஸாக யோசிக்கணும். அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருங்கன்னு தான் சொல்கிறேன். மீடியம் மீடியா. டேட்டம் டேட்டா. எப்படி வந்தாலும் யூஎம் ஏ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யூஎம் ஏ. சிங்குலர் உமா ஞாபகம் வச்சுக்கோங்க. உமா சரியா. அடுத்தது அஸ் அப்படின்னு வந்தால் அந்த அஸ்ஸை தூக்கிட்டு ஐ வந்து பார்த்திங்கன்னா வரணும் சரியா. உசி. உமா ஊசி. உமா ஊசி சரியா. ஊசி ஞாபகம் வச்சுக்கோங்க. உமாவோட ஊசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அலும்னஸ் அலும்னை. சிலபஸ் சிலபை. ஃபங்கஸ் ஃபங்கை. ஃபோக்கஸ்
ஃபோக்கை அப்படின்னு வரும். ஆன் அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனை தூக்கிட்டு ஏ ஒன்றா ONA ஒன்றா சரியா, ஒன்றா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ON வந்தால் ஏ வரணும் சரியா. உமாட்ட ஒரு ஊசி இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ON அப்படின்னு வந்தால் ஆன் ஏ ஒன்னுங்கிறத ஒரு ஊசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்காட்டுக்காக சொல்கிறேன். கிரைட்டீரியா, ஃபினாமினா அவ்வளோதான். ஏன்னு வந்துச்சுன்னா ஈ வரணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டனே, ஃபார்முலாஸும் வரும், சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. ஆல்கே இப்படி. எக்ஸ்னு வந்தால் எக்ஸ் இப்படி வந்துச்சுன்னா ICES அப்படின்னு சொல்லி வரணும். XEX அப்படின்னு வந்தால் ICES வரணும். மேட்ரிசஸ், இண்டைசஸ். OO அப்படின்னு வந்தால் EE அப்படின்னு சொல்லி வரணும் சரியா. இதில் ஒரு சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்குது. இப்போ ஷீப் வந்தால் நமக்கு அது ஷீப் தான் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ ஷீப்போட சிங்குலர் ஃபார்ம் வந்து ஷூப்புன்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஷீப்பு தான் இல்லையா. அதே மாதிரி தான் டியருக்கு டோருன்னு சொல்ல மாட்டோம், ஈ வந்தால் ஓன்னு. ஸோ அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இது இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. கூஸ் அப்படின்னா கீவ்ஸ், ஃபுட்னா ஃபீட், டூத்னா டீத். இதெல்லாம் வே டு செக்ஸ்லாம் அந்த எக்ஸப்ஷன்ஸை சேர்த்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எப்போதும் சிங்குலர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். எப்போதுமே சிங்குலராகவே இது இருக்கும், ப்ளூரல் ஃபார்மே வராது. அப்படியே வந்தாலும் அதே தான். பேகேஜஸ் வர எதுவுமே வராது. ஃபர்னிச்சர், லக்கேஜ், ஸ்டேஷ்னரி, பொயட்ரி, சீனரி, டியர், ஃபிஷ், அட்வைஸ், கேட்டில், பீப்புள், ஷீப். இது எல்லாமே எப்போவுமே சிங்குலரால் மட்டும்தான் இருக்கும். ப்ளூரல் அப்படின்னா ட்ரௌசர்ஸ் அப்படின்றப்ப ட்ரௌசர்னு வராது. பேண்ட்ஸ் அப்படின்றப்ப பேண்ட்டுன்னு வராது. பேண்ட்ஸ்ன்னு சொல்கிறது தான் கரெக்ட், நம்ம தான் பேண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்படின்றப்ப ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் வரும், ஸ்பெக்டக்கிள்னு வராது. பூட்ஸ், சிசர்ஸ் இதெல்லாம் எப்போதுமே ப்ளூரலில் மட்டும்தான் இருக்கும். நவுன்களுடன் எஸ் இருக்கவும். பாய்னா நார்மலாக வச்சுன்னா பாய்ஸ், புக்னா புக்ஸ், அவ்வளோதான். ஸோ இங்கே பாருங்கள் டேட்டம் இருக்குது, ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் டேட்டம். ஸோ UM வந்தால் ஏ உமா, அப்போ உமாட்ட ஒரு ஊசி இருந்துச்சு, அப்போபடி டேட்டா. ஓகே ஃபைன். ஸோ ஆர்டிகல்ஸ்க்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன், அந்த தமிழ் ட்ரிக் தான், சிலபிஃபிகேஷன் சொன்ன மாதிரி. ஃபஸ்ட்டு தே வருமாங்கிறத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தே வரல, ஏஆர் ஆன் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் எப்படி வருதோ அதைப்படி நீங்கள் வந்து எழுதிருங்க சரியா. இப்போ நமக்கு ஃபஸ்ட் லெட்டர் உயிர் எழுத்தாக வந்துச்சுன்னா மட்டும்தான் ஆன் போடணும். அதுவே உயிர்மெய் இல்லைன்னா மெய்யெழுத்து அப்படின்னா ஏ தான் போடணும். இப்போ யூனிவர்சிட்டி இருக்குது, இங்கே நமக்கு வந்து வவல்ஸ் அப்படிங்கிறத சொல்ல முடியாது, அந்த வவல் சவுண்டு மேட்டர். அப்போ யூனிவர்சிட்டிங்கிறப்ப எப்படி எழுதுவோம், யூனிவர்சிட்டி அப்படி தானே எழுதுவோம். ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல உயிர்மை எழுத்துவது இருக்குது, ஸோ ஏ தான் போடணும் சரியா. யூரோப்பியன், அப்போ யூரோப்பியன் அப்படின்னு வந்திருக்கு. யூஸ்ஃபுல் யூ வந்திருக்கு. யூனியன் யூ வந்திருக்கு. ஒன் அப்படின்றப்ப ஒன்னு வராது, இன்னுன்னு வராது. ப்ரொனன்சியேஷன் மேட்டர்ஸ். ஒன் அப்படின்றப்ப ஒன்னு தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், ஒன், அதுதான் அர்த்தம், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ இங்கே நமக்கு MLA எதனால் MLA. ஸோ ஃபஸ்ட் எழுத்து உயிரெழுத்து. ஆரஞ்சு, ஆரஞ்சு, ஏன் வந்திருக்கு, இது உயிரெழுத்து. ஸோ இதுதான் சூப்பரான ஒரு ட்ரிக். இது ப்ரொனன்சியேஷன் படி புரியுதா, இது எல்லாத்துக்குமே ஒர்க் ஆகும், எக்ஸப்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருந்தால் சரி. உயிரெழுத்து வந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். ஆர், இங்கே ஹவர்னு நம்ம சொல்ல மாட்டோம், ஆறுன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ உயிரெழுத்து புரியுதா, இதுதான். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தே வரது மட்டும் நீங்கள் அது பார்த்து பண்ணணும். அது எப்படி அப்படின்னா இந்த ப்ளூரலில் வந்தாலே நம்ம வந்து தே போடணும். அதே மாதிரியே இந்த தே ராமாயணா அப்படின்றது இந்த மாதிரி ஆறுகள், கடல்கள், மலைத்தொடர்கள், புனித தலங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது, பத்திரிகைகள், இதெல்லாம் வருது அப்படின்னா தே போடணும். அதே மாதிரி ஆர்டிகல்ஸ் பயன்படுத்தாது இருத்தல். எங்கே ஆர்டிகல் பயன்படுத்தவே கூடாது, ஏ அண்ட் த எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா உலோகங்கள், எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, எலமெண்ட்ஸ், பீரியாடிக் டேபிள் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, சில்வர், காப்பர், கோல்டு, அயன், அயன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அயன் மட்டும்தான், அயனும் வராது, எதுவுமே வராது. ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி ஊர் முன்னாடியும் வந்து பார்த்தீங்கன்னா தே சென்னை, தே மதுரை அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடாது. தே சென்னை சில்க்குன்னு ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறாப்ப அது என்ன சொல்கிறதுன்னு தெரில, அது தப்பு தான். பட் அந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி வரக்கூடாது. அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஸோ இந்த இடத்துல அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அப்படின்றப்ப நம்ம பார்க்க முடியாத பொருட்கள் இருக்கு இல்லையா, நம்ம உணரக்கூடிய பொருட்கள் மட்டும் இருக்கு இல்லையா, அதுதான். லாங்குவேஜஸ் முன்னாடியும் த தமிழ் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது போடக்கூடாது. ஆனால் ஒரு எக்ஸப்ஷன் என்னென்னா த இங்கிலீஷ் அப்படிங்கிறப்ப த தமிழ் என்றால் முறையே ஆங்கிலேயரையும் தமிழரையும் குறிக்கும். இங்கிலீஷ் பீப்புள்ன்றதை தான் பேச்சு வழக்கில் இங்கிலீஷ்னு மாற்றிருக்காங்க. ஸோ கண்டெக்ஸ்ட் புரிஞ்சு நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, புரியுதா, அதுதான். அயன் இஸ் யூஸ்ஃபுல் மட்டும் இல்லைன்னா யூ.
என்ன ப்ரோ இப்போ தான் சொன்னீங்க அயன் வந்து வந்துச்சு, இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் வந்தால் நீங்கள் ஏ போடக்கூடாது, ஆன் போடக்கூடாது, தாவும் போடக்கூடாதுங்கன்னா நான் அயனுக்கு இப்போ ஆர்டிக்கிள் போடலை, யூஸ்ஃபுல்லுக்கு தான் இப்போ ஆர்டிக்கிள் போடுறேன். புரிஞ்சா? அயனுக்கு நான் இப்போ ஆர்டிக்கிள் போடல, யூஸ்ஃபுல்லுக்கு தான் ஆர்டிக்கிள் போடுறேன். ஹார்ட் ஒர்க் இஸ் த கீ டு சக்ஸஸ் நவுன் வந்திருக்கு. ஸோ அதனால கீ, அவ்வளோதான். அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஸ்பெல்லிங் ஆர்டர் வந்து மாறுறது என்னென்ன ஆர்டர், ODO UR, U வரும், ப்ரோக்ராமே ME வரும், கலர் அப்படின்றது UR வரும். சரியா? அந்த ORனு வந்துச்சுனாலே OUR, ஆர்னா அவர் அப்படின்னு அமெரிக்கன் பிரிட்டிஷில் வந்து மாறி வரும். தியேட்டர் அப்படின்றப்ப அந்த ERும் RU சென்டருக்கும் அதே மாதிரி தான், அந்த மாதிரி மாறி வரும். கிரே, லேபர், செக் அப்படின்றப்ப CHEK செக், அங்கே செக். ஹியூமர் அப்படின்றப்ப ஓஆர்னு வந்துச்சுனாலே OURனு வரும். அடுத்தது சேஞ்ச் ஆஃப் வேர்ட்ஸே சேஞ்ச் ஆகிறதுனா ஆட்டம்னா ஃபால், பிஸ்கெட்னா குக்கி, கிறிஸ்ப்ஸ்னா பொட்டேட்டோ சிப்ஸ், ஃபில்ம் மூவி, ஹாலிடே வெக்கேஷன், மொபைல் ஃபோன் செல்ஃபோன், நாப்பி சியாப்பா, பாராஃபின் கெரோசின், பார்க்கிங் லாட் கார் பார்க், பலோனி கேலரி, டஸ்ட்பின் ட்ராஷ், கார்பேஜ் கேன், குக்கர் அவன், ஸ்டவ். கரிக்குலம் விட்டே அப்படின்றப்ப ரெஸ்யூமே, ரெஸ்யூமே ரெண்டும் ஒன்று தான். நம்மளோட பயோடேட்டாவை எழுதுறது, நம்மளோட சம்மரியாக வந்து ப்ரீஃப் சம்மரியாக கொடுக்கறது. ஃபுட்பால் அப்படின்றப்ப சாக்கர், கார்டன், யார்டு, கூட்ஸ், ஃப்ரைட், கம், க்ளூ, ஜாம், ஜெல்லி. ஜாம்னா ஜெல்லி அங்கே பார்த்துக்கோங்க. லிஃப்ட், எலிவேட்டர், ஹேண்ட்பேக், பர்ஸ். இண்டிகேட்டர்னா டர்ன் சிக்னல், ஜக், பிக்சர். லூ அப்படின்னா ரெஸ்ட் ரூம். லாரி, ஃப்ரூட். லாரி ட்ரக்கு வரும்னு நினைக்கிறேன். எஸ், லாரி ட்ரக் வரும். லக்கேஜ், பேகேஜ். போஸ்ட், அது ஆக்சுவலாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நிறையா இருக்குதுல்ல. போஸ்ட், மெயில். பர்ஸ், வேலட்னா இந்த வேலட்டில் இந்த W வரும், WALLET. ஸ்கொயர், கியூ, இது சரியா? கியூ அப்படின்றப்ப லைன். ஷாப்ன்றப்ப ஸ்டோர். ஸ்வீட், கேண்டி. டாப், ஃபாசெட். டாக்ஸி, கேப். டெர்மினஸ், டிபோட். டின், கேன். டார்ச், ஃப்ளாஷ் லைட். அண்டர் கிரவுண்ட், சப்வே. வாஷ் பேஷன், சிங்க். விண்ட்ஸ்க்ரீன், விண்ட்ஷீல்ட். ஃப்ளாட், அப்பார்ட்மெண்ட். அவ்வளோதான். கொஷின் டேக்கை பொறுத்த அளவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் பாசிட்டிவ் டேக். அதுவே அந்த லெட்டர்ஸ் அப்படின்னு வந்தால் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? மை அங்கிள் இஸ் வெரி புவர். ஸோ இஸ் இங்கே பாசிட்டிவாக வந்துருக்கு, அதனால இஸ்ன்ட் ஹி, அவ்வளோதான். குமார் ஹாஸ் நோன் மீ, அப்போ ஹாஸ் இங்கே இருக்குது, ஸோ அதனால ஹாஸ்ன்ட் ஹி, அவ்வளோதான். ஐ எம் புவர் அப்படின்றப்ப ஆமோடைய ஆப்போசிட் வந்து ஆமென்ட்டுன்னு வராது, எயின்ட்டுன்னு வரலாம், இல்லை ஆரின்ட்டுன்னு தான் வரும். ஏன்னா ஆமென்ட்டுன்னு ஒரு வேர்டே கிடையாது. அப்போ ஆரின்டை இல்லை எயின்டை. ஸோ இங்கே தே டோன்ட் நோ த ஆன்சர், டூ தே, அவ்வளோதான். அடுத்து ஹி வில் மீட் த HM டுமாரோ, ஒன்ட் ஹி. ஐ ஷால் ரைட் த எக்ஸாம், ஷான்டை. சரியா? ஷால் பிளஸ் நாட் என்ன ஷாண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹி ப்ரிப்பேர்டு வெல். ப்ரிப்பேர்டு அப்படின்றப்ப அந்த இடத்துல நமக்கு பாஸ்ட் டென்ஸ், டிட் பிளஸ் ப்ரிப்பேர் இல்லையா, ரூட் வெர்பை எடுக்கணும். ஸோ அப்போ டிட் ஹி. ஐ லைக் த காஃபி, டோன்ட் ஐ. சுதா டான்சஸ் த ஹால், டசன்ட் ஷி. கெட் டஸ் பிளஸ் டான்ஸ் இருக்கு. அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாலே வில் யூ போடணும். உத்தரவு மாதிரி நம்ம கொடுக்குறாங்க இம்பரேட்டிவாக, இந்த அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னாலே வில் யூ அப்படின்னு வரணும். அம்பரலாவை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், ஷால் வி. லெட்ஸ்னு ஆரம்பிச்சாலே ஷால்னு போடணும். லெட் அஸ் நாட்னு கொடுத்தா ஷான்ட்னு கொடுக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், isn't it? ரைட் த போயம், will you? Let's begin the topic, shall we? I bought the book in New York, didn't I? He will never become a doctor, will he? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அதே மாதிரியே நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்தாலும் நமக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம். இப்போ நெவர் வருது, சரியா? he never writes அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல does he அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நெவர் அப்படின்றது நெகட்டிவ் மீனிங். அவன் எப்போவுமே எழுத மாட்டான், எழுதுவானா அப்படின்னு நம்ம வந்து எழுதுவானான்னு டேக் பாசிட்டிவ்ல தானே இருக்குது. தமிழில் சொல்லி பாருங்க, டேக் பாசிட்டிவ்ல தானே இருக்குது. அதே தான். ஸோ நெவர், ஸ்கேர்ஸ்லி, பேர்லி, செல்டம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நெகட்டிவ் மீனிங் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேர் இஸ் லிட்டில் வாட்டர்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன டேக் கொடுக்கலாம்? கொஞ்சம் தண்ணி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், நல்ல வேலை கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரலாம். ஸோ இஸ் த இஸ்ன்ட் தர்மே இந்த கான்டெக்ஸ்ட்டில் கரெக்ட். எதுவாக இருந்தாலும் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பரேட்டிவ், ஒரு உத்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இது அப்படியே நம்ம பாசிட்டிவ்ல இருக்குன்னா பாசிட்டிவ்ல எடுத்துக்கணும், வில் போடணும். நெகட்டிவ்ல இருக்குன்னா நெகட்டிவ்ல எடுத்து ஒன் போடணும். அதே மாதிரி தான் லெட்டர்ஸ் அப்படின்னாலே ஷால் வரணும், லெட்டர்ஸ் நாட்னா ஷான்ட் வரணும். சிம்பிள். அடுத்ததாக பொலைட் ஆல்டர்னேட்டிவ். பிளைண்ட் அப்படிங்கிறப்ப விஷுவலி சேலஞ்சுன்னு சொல்கிறோம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் அப்படிங்கிறப்ப டிஃபரன்ஷியலி ஏபிள். டெஃப் அப்படின்றப்ப ஹியரிங் இம்பேர்ட். ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்றப்ப ஹோம் மேக்கர். லேபரட்டரி அப்படின்றப்ப ரெஸ்ட் ரூம். ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்றப்ப லேட் ப்ளூமர்ஸ், இல்லைன்னா ஓவர் நைட் ஒபாமாஸ்னு நம்ம இப்போ சும்மா சொல்லலாம். பார்பர், ஹேர் ட்ரெஸ்ஸர். அண்டர்டேக்கர் அப்படின்றப்ப மார்டீஷியன். அண்டர்டேக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்? மார்டீஷியன். ஃபேட் அப்படின்னா ஃபுல் ஃபிகர்ட். அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா பிட்வீன் ஜாப்ஸ். பிட்வீன் ஜாப்ஸ்னா என்ன அர்த்தம்? அன்எம்ப்ளாய்டு.
டை அப்படின்னா பாஸ் அவே, இல்லைன்னா பிரீத் ஒன்ஸ் லாஸ்ட். வாமிட்டட் அப்படின்னா ப்ளோ சங்க்ஸ். சங்க்ஸ் அப்படின்னா என்ன பீஸ் பீஸாக இருக்கு இல்லையா, அதை சாப்பிட்டு பீஸ் பீஸ் ஆகி அதை வந்து ப்ளோ பண்ணிட்டோம், அவ்வளோதான். அன்குவாலிஃபைட் அப்படின்றப்ப பார்ஷியலி ப்ரொஃபிஷியன்ட். பீட்டிங் வித் அ கேன் கார்பரல் பனிஷ்மெண்ட். ப்ரெக்னென்ட் அப்படின்றப்ப இந்த ஃபேமிலி வே. லேர்னிங் சேலஞ்ச் அப்படின்றப்ப ஸ்பெஷல் சைல்டு. பப்ளிக் டாய்லெட் அப்படின்றப்ப காம்பேக்ட் ஸ்டேஷன். காம்பேக்டாக இருக்குது ஸ்டேஷன், அதான் பப்ளிக் டாய்லெட். ஜெயில் அப்படின்னா கரெக்ஷனல் ஃபெசிலிட்டி. ஆக்சிடென்டல் டெத் அப்படின்றப்ப கொலாட்ரல் டேமேஜ். அண்டர்வியர் அப்படின்றப்ப அன்மென்ஷனபிள். புரிஞ்சா? பார்பர்னா ஹேர் ட்ரெஸ்ஸர். ஓகே. சென்டென்ஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்னை பொறுத்தளவில் சப்ஜெக்ட்னா உங்களுக்கு தெரியும், யாரை பற்றி நம்ம பேசுகிறோம், அந்த வேர்ட் வருது, அதான் சப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட்னா அந்த பொருள் தெரியும், வேர்ப்னாலும் உங்களுக்கு தெரியும். மெயினாக அட்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட் தான் உங்களுக்கு இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், டைரக்ட் ஆப்ஜெக்ட்டும் உங்களுக்கு தெரியும். சரி, 2 ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்துட்டு மனுஷங்களை பற்றி சொல்கிறது. டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா பொருளை பற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறதா டைரக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பொருள் சேர்க்குற மாதிரி இருந்தால் காம்ப்ளிமெண்ட். ஸோ தே பெயிண்டட் த கார் ரெட் அப்படின்னா காரை வந்து ரெட் கலரில் பெயிண்ட் பண்ணுறாங்க. அப்போ தே பெயிண்டட் த கார். ஓகே, அந்த காரோட கலரை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது இல்லையா. ஸோ அந்த ரெட் அப்படின்றப்போ அதான் அந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடு சேர்க்குது, அதான் காம்ப்ளிமெண்ட். புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் ஹீ கால்டு ஹிம் ஃபூல் அப்படின்னா ஹிம் அந்த நபருக்கு வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கதான். தே எலெக்டட் ஹிம் கேப்டன் அப்படின்றப்ப அவனை கேப்டன் அப்படின்றப்ப அவன் வந்து கேப்டன் அப்படின்னு அவனுக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட், அவனை பற்றின ஒரு குணங்கள், அவனை பற்றின ஒரு ஆட்ரிபியூட்ஸை கொடுக்கறது தான் இது. புரியுதா? ஓகே. அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் த டர்ம். சைக்காலஜிஸ்ட் அப்படின்றப்ப சைக்காலஜிஸ்ட் ஹியூமன் மைண்ட் பிஹேவியர். லிங்குவிஸ்டிக் அப்படின்றப்ப லாங்குவேஜ் சம்மந்தப்பட்டது. நியூமிஸ்மேட்டிக்ஸ் அப்படின்றப்ப காயின்ஸ் மணி. எலக்ட்ரோடைனமிக்ஸுங்கிறப்ப எலக்ட்ரிக் கரண்ட்ஸ். ஃபெனட்டிக்ஸுங்கிறப்ப ஸ்பீச்சோட அந்த சவுண்ட்ஸ். ஏஸ்தட்டிக்ஸ்னா அழகு சாதாரண விஷயங்கள். ஜெனட்டிக்ஸ்னா ஜீன்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா நம்பர்ஸ். பாலிடிக்ஸ்னா அரசியல் கவர்மெண்ட். ஏரோநாட்டிக்ஸ்னா ஃப்ளைங் பில்டிங் அண்ட் ஃப்ளைங் ஏர்க்ராஃப்ட். இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்படின்னா ப்ராசஸிங் டேட்டா. இன்செக்டிசைட் அப்படின்னா கில்லிங். சைட்னாலே கொல்றது. ஃபோபியானாலே ஃபியர், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சைடுனா கில்லிங், ஃபோபியானா ஃபியர். ஓகே. இன்செக்டிசைட் அப்படின்றப்ப கில்லிங் இன்செக்ட். இன்ஃபான்டிசைட் அப்படின்றப்ப கில்லிங் ஆஃப் அன் இன்ஃபேண்ட், குழந்தை. ஜினோஃபோபியா அப்படின்றப்ப ஃபியர் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர், யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தாங்க அப்படின்னா பயப்படுறது, ஜினோஃபோபியா. அகோராஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் பீயிங் இன் பப்ளிக் பிளேஸில் வந்தால் நமக்கு வந்து ஃபியர் வந்தால் தான் அகோராஃபோபியா. என்டமாலஜிஸ்ட் அப்படின்றப்ப ஒன் ஹூ ஸ்டடிஸ் இன்செக்ட்ஸ். ஆர்கியாலஜிஸ்ட்னா ஏன்ஷியன்ட் கல்ச்சரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ரிமைன்ஸ் அனலைஸ் பண்ணி சொல்கிறவங்க. பேத்தாலஜிஸ்ட் அப்படின்றப்ப ஒன் ஹூ ஸ்டடிஸ் டிசீசஸ். பேத்தாலஜி அப்படின்றப்ப டிசீஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு. ஃபோபியா இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். பாயிண்ட் ஃபோபியா ஃபியர் ஆஃப் பனிஷ்மெண்ட். ஃபோட்டோஃபோபியா அப்படின்றப்ப ஃபியர் ஆஃப் ஆல்கஹால். போட்டோஃபோபியா ஃபியர் ஆஃப் ஆல்கஹால் பார்த்தா பயோ வருது. டீட்டோட்டலர்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அவாய்ட் பண்ணுறது. பட் ஆனால் இந்த ஃபோபியான்றப்போ அதை பார்த்தாலே பயோ வருது. பாஸ்மோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் கோஸ்ட். நிக்டோஃபோபியா, நிக்ட் அப்படின்னா நைட் அப்படின்னு வச்சுக்கலாம். லாரோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங். கிளெப்டோஃபோபியா, கிளெப்டோமேனியா அப்படின்னாலே திருடுறது. ஸோ அதனால கிளெப்டோ அப்படின்னா ஸ்டீலிங். இந்த இடத்துல ஃபோபியாங்கிறதுனால ஃபியர். கட்சரிடோஃபோபியா அப்படின்னா ஃபியர் ஆஃப் காக்ரோச்சஸ். கட்சரிடோஃபோபியா, கட்சரி. ஆங்கிலோஃபோபியா அப்படின்னா ஆங்கிலோனாலே இங்கிலீஷ்னு அர்த்தம். ஆங்கிலோ இந்தியன்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, இங்கிலீஷ் இந்தியன் கலந்த ஒரு மனிதன் அப்படின்னு. ஸோ அது ஆங்கிலோ அப்படின்னால இங்கிலீஷ். ஸோ ஃபியர் ஆஃப் யூசிங் இங்கிலீஷ் தான் ஆங்கிலோஃபோபியா. ஹைட்ரோஃபோபியா ஃபியர் ஆஃப் வாட்டர், ஹைட்ரோ. அக்ரோஃபோபியா அப்படின்றப்ப ஹைட். அக்ரிசோஃபோபியானா வைல்ட் அனிமல். ஸ்னேக் ஃபோபியானா ஸ்னேக்ஸ். ஸ்காலினோஃபோபியா அப்படின்னா ஸ்கூல். ஸ்கூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? கொஸ்டின் டேக்கை பொறுத்த அளவில் பாசிட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் நெகட்டிவ் டேக், நெகட்டிவ் சென்டென்ஸ் வந்தால் பாசிட்டிவ் டேக். அதுவே அந்த லெட்டர்ஸ் அப்படின்னு வந்தால் நமக்கு பாசிட்டிவாக தான் இருக்கும். சரியா? மை அங்கிள் இஸ் வெரி புவர். ஸோ இஸ் இங்கே பாசிட்டிவாக வந்துருக்கு, அதனால இஸ்ன்ட் ஹி, அவ்வளோதான். குமார் ஹாஸ் நோன் மீ, அப்போ ஹாஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால ஹாஸ்ன்ட் ஹி, அவ்வளோதான். ஐ எம் புவர் அப்படின்றப்ப ஆமோடைய ஆப்போசிட் வந்து ஆமென்ட்டுன்னு வராது, எயின்ட்டுன்னு வரலாம், இல்லை ஆரின்ட்டுன்னு தான் வரும். ஏன்னா ஆமென்ட்டுன்னு ஒரு வேர்டே கிடையாது. அப்போ ஆரின்டை இல்லை எயின்டை. ஸோ இங்கே தே டோன்ட் நோ த ஆன்சர், டூ தே, அவ்வளோதான். அடுத்து ஹி வில் மீட் த ஹெச்எம் டுமாரோ, ஒன்ட் ஹி. ஐ ஷால் ரைட் த எக்ஸாம், ஷான்டை. சரியா? ஷால் பிளஸ் நாட் என்ன ஷாண்ட் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஹி ப்ரிப்பேர்டு வெல். ப்ரிப்பேர்டு அப்படின்றப்ப அந்த இடத்துல நமக்கு பாஸ்ட் டென்ஸ், டிட் பிளஸ் ப்ரிப்பேர் இல்லையா, ரூட் வேர்பு எடுக்கணும். ஸோ அப்போ டின் ஹி. ஐ லைக் த காஃபி, டோன்ட் ஐ. சுதா டான்சஸ் த ஹால், டசன்ட் ஷி. கெட் டஸ் பிளஸ் டான்ஸ் இருக்கு. அடுத்தது இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் வந்தாலே வில்யூ போடணும். உத்தரவு மாதிரி நம்ம கொடுக்குறாங்க இம்பரேட்டிவா, இந்த அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலே வில்யூ அப்படின்னு வரணும். அம்பரலாவை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. லெட்ஸ் கோ ஃபார் அ வாக், ஷால் வி. லெட்ஸ்னு ஆரம்பிச்சாலே ஷால்னு போடணும். லெட் அஸ் நாட்னு கொடுத்தா ஷான்ட்னு கொடுக்கணும். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? Rose is a beautiful flower, isn't it? Write the poem, will you? Let's begin the topic, shall we? I bought the book in New York, didn't I? He will never become a doctor, will he? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சாச்சு. அதே மாதிரியே
நெகட்டிவ் சென்டென்சஸ் வந்தாலும் நமக்கு அதை வந்து எப்படி எடுத்துக்கலாம். இப்போ நெவர் வருது சரியா, he never writes அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த இடத்துல டஸ் he அப்படின்னு தான் நம்ம கேட்கணும். ஏன்னா நெவர் அப்படின்றது நெகட்டிவ் மீனிங். அவன் எப்போவுமே எழுத மாட்டான், எழுதுவானா அப்படின்னு நம்ம வந்து எழுதுவானான்னு டேக் பாசிட்டிவ்ல தானே இருக்குது. தமிழில் சொல்லி பாருங்க, டேக் பாசிட்டிவ்ல தானே இருக்குது. அதே தான். ஸோ நெவர், ஸ்கேர்ஸ்லி, பேர்லி, செல்டம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நமக்கு நெகட்டிவ் மீனிங் வந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேர் இஸ் லிட்டில் வாட்டர்னு ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு என்ன டேக் கொடுக்கலாம், கொஞ்சம் தண்ணி தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி நெகட்டிவாகவும் சொல்லலாம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தோம், நல்ல வேலை கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னு பாசிட்டிவாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு டேக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரலாம். ஸோ இஸ் த இஸ்ன்ட் தர்மே இந்த கான்டெக்ஸ்ட்டில் கரெக்ட். எதுவாக இருந்தாலும் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி நெகட்டிவாக பாசிட்டிவான்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இம்பரேட்டிவ் ஒரு உத்தரவு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த இதை அப்படியே நம்ம பாசிட்டிவ்ல இருக்குன்னா பாசிட்டிவ் எடுத்துக்கணும், வில் போடணும். நெகட்டிவ்ல இருக்குன்னா நெகட்டிவ்ல எடுத்து ஒன் போடணும். அதே மாதிரி தான் லெட்டர்ஸ் அப்படின்னாலே ஷால் வரணும், லெட்டர்ஸ் நாட்னா ஷாண்ட் வரணும். சிம்பிள். புக்கில் இருக்கிற ஃப்ரேசல் வேர்ப்ஸ் கட் ஆஃப் அப்படின்னா டிஸ்கண்டினியூ, அதிலே கட் பண்ணி விடுறது. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்கோர் இருக்குல்லே அதுவுமே கட் ஆஃப்னு சொல்லலாம். பட் அது சாய்ஸ் கொடுக்கலன்னா டிஸ்கண்டினியூ தான் ஆன்சர். கம் அப்பான் அப்படின்னா மீட் சம் ஒன் பை சான்ஸ். ஸோ வென் ஐ வென்ட் டு த மார்க்கெட் ஐ கேம் அப்பான். ஸோ கேம் அப்பான் அப்படின்னா திடீர்னு நான் உங்களை பார்த்தேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கேம் அப்பான் தட் பர்சன் அப்படின்னு. புட் அவுட் அப்படின்னா ஸ்டாப் பர்னிங், எக்ஸ்டிங்விஷ். ஃபயரை வந்து எக்ஸ்டிங்விஷ் பண்ணுறது புட் அவுட். நல்லா நான் வச்சுக்கோங்க. புட் ஆஃப்னா தான் போஸ்ட்பான். புட் அவுட் அப்படின்னா ஸ்டாப் பர்னிங் அவுட், புட் அவுட் சரியா. ஆஃப் நிறைய பேர் என்ன நினச்சிக்காங்கன்னா ஆஃப்னா ஆஃப் பண்ணுறது, ஃபயரை வந்து ஆஃப் பண்ணுறது, அப்படி இல்லை. புட் அவுட்னா தான் ஸ்டாப் பர்னிங். புட் ஆஃப் அப்படின்னா போஸ்ட்பான் அர்த்தம், போஸ்ட்பான் பண்ணிடுது. ட்ரா அப்படின்னா ப்ரிப்பேர். பாஸ் அவுட் அப்படின்னா அன்கான்ஷியஸ் ஃபெயிண்ட். பாஸ் அவே அப்படின்றதா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டை வரும். பாஸ் அவுட் அப்படின்னா நம்ம அன்கான்ஷியஸ் ஃபெயிண்ட் மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அகாடமிக்ஸ்லேருந்து கிளியர் பண்ணி வெளியே போகிறான் அப்படின்னாலும் பாஸ் அவுட்ஸ்ன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். இல்லைனாலும் அன்கான்ஷியஸ் இல்லைன்னா ஃபெயிண்ட், சாகலை அன்கான்ஷியஸாக இருக்கான் சரியா. டேக் ஆஃப் அப்படின்னா டிபார்ட், ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா. டேர்ன் அவே அப்படின்னா ரெஃப்யூஸ், மறுக்கிறது, டேர்ன் அவே. ஸ்டாண்ட் பை அப்படின்றப்ப சப்போர்ட். ஸோ ஒருத்தங்களுக்கு நான் வந்து ஸ்டாண்ட் பை, அவங்களுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்கேன்னு சொல்கிறது. பேங்க் ஆன் அப்படின்னா டிபெண்ட். புட் ஆன் அப்படின்னா வியர். புட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம், வியர். புட் ஆஃப்னா போஸ்ட்போன். புட் டவுன் அப்படின்னா கண்ட்ரோல். புட் டவுன்னா கண்ட்ரோல். புட் அப் வித் அப்படின்னா என்டியூர், பியர், டாலரேட். புட் அப் வித், ஸோ அவங்க கூட சேர்ந்து புட் அப் பண்ணிக்கப்போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. டேக் ஆஃப்னா ஸ்டார்ட். டேக் அவே அப்படின்னா ரிமூவ், இல்லைன்னா டேக் அவே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுட்டில் கூட கேள்விப்பட்டிருக்கோம், வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றதுல எடுத்துகிட்டு போகிறது. ஸோ ரிமூவ் அப்படி கூட வரலாம். பிரேக் அவுட் அப்படின்றப்ப அப்பியர் சடன்லி. பிரேக் டவுன் அப்படின்றப்ப வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபெயில். காலான் அப்படின்னா விசிட். காலான் அப்படின்னா விசிட். ஸோ நான் வந்து கடைக்கு போயிட்டு விசிட் பண்ணி காளான் சாப்பிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, காளான், மஷ்ரூம் காளான் அப்படின்னா வச்சுக்கோங்க. கால் ஆஃப் அப்படின்னா ஸ்டாப், கேன்சல். கால் ஆஃப் அப்படின்னா கேன்சல் பண்ணிடுறது. கால் ஃபார் அப்படின்னா டிமாண்ட் பண்ணுறது. கால் ஃபார் அவங்க கிட்ட கேட்டு இதை வாங்க அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்ணுறது. கேரி அவே அப்படின்னா டேக் அவே இல்லைன்னா ரிமூவ். கேரி ஆன்னா நம்ம ஒரு வேலையாக கண்டினியூ பண்ணுறது. கேரி ஆன்னா கண்டினியூ. கேரி அவே அப்படின்னா டேக் அவே, ரிமூவ். கிவ் அவே அப்படின்னா கேள்விப்பட்டிருப்பீங்க, யூடியூப்லேயே நிறையா கொடுத்துருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூட். கிவ் அவுட் அப்படின்னா ஒமிட். கிவ் அப்னா ஸ்டாப், நிப்பாட்டுறது. கிவ் இன்னா சப்மிட். கிவ் ஓவர், ஹேண்ட் ஓவர். கிவ் ஓவர், ஹேண்ட் ஓவர். கோ அவே, லீவ். கோ அகெயின்ஸ்ட், அப்போஸ். கோ அவேனா வந்து பார்த்தீங்கன்னா போயிடுறது. கோ அகெயின்ஸ்ட்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அப்போஸ் பண்ணி வர்றது. லுக் ஆஃப்டர் அப்படின்னா டேக் கேர் ஆஃப். ஸோ மை மாம் லுக்ட் ஆஃப்டர் மீ அப்படின்னு நம்ம சொல்லலாம். லுக் ஃபார்னா சர்ச். லுக் அப்னா ரெஃபர் சரியா. மேலே நம்ம எதுக்கு பார்க்குறோம், கடவுள்கிட்ட வந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வச்சுக்கோங்க. லுக் ஃபார்னா சர்ச். லுக் இன்டு அப்படின்னா எக்ஸாமைன் பண்ணுறோம். லுக் இன்டு அப்படின்னா எக்ஸாமைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம் வந்து நம்ம பேப்பர் எடுத்து லுக் இன் பண்ணி பார்க்குறோம், அப்படியே லுக் இன், எக்ஸாமைன். ஸோ மேலே லுக் அப்னா ரெஃபர் பண்ணுறோம். ஓகே. லுக் அவுட் அப்படின்றப்ப பி கேர்ஃபுல். லுக் அவுட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை பி கேர்ஃபுல். அடுத்தது சி ஆஃப் அப்படின்னா டு கோ டு அ ஸ்டேஷன் ஆர் ஏர்போர்ட் டு சே குட் பை டு சம்மன். சி ஆஃப். சென்ட் ஆஃப்னு நம்ம சொல்கிறோம், அதே மாதிரி தான் சி ஆஃப். ஸ்டாப் ஓவர் அப்படின்றப்ப டு ஸ்டே அட் அ பிளேஸ், ஒரு சின்ன டைமுக்கு ஸ்டாப் ஓவராக நம்ம வந்து நிப்பாட்டுறது. செட் ஆஃப் அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி போகிறதுக்கு. கெட் இன் அப்படின்னா பஸ்க்குள்ளே வர்றது. கெட் ஆஃப் அப்படின்னா வெளியேறது. கெட் இன், கெட் ஆஃப். கெட் ஆன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, ட்ரெயின் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வர்றது நம்ம வந்து அரைவ் அப்படின்னு நம்ம அரைவ் இன்செட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் என்டருக்கும் அரைவ் இன்ஸ் வந்து சேர்றது, அது உள்ளே போகிறது, அதான் கெட் இன், கெட் ஆன். பார்த்துக்கோங்க. கெட் அவே அப்படின்றப்ப டு கோ அவே ஃப்ரம் ஹோம் ஃபார் அ வெக்கேஷன். செக் இன் அப்படின்றப்ப ஹோட்டலில் இல்லை ஏர்போர்ட்டில் வந்து வர்றது. செக் அவுட் அப்படின்றப்ப பில்லை பே பண்ணிட்டு நம்ம வெளியே போகிறது. ஓகே. ஸோ பிரிங் அப் அப்படின்னா ரியர், வளர்க்குறது. அடுத்ததாக ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் சும்மா மேலாப்பில் பார்த்துடலாம், ஏற்கனவே நீங்கள் சினானிம்ஸில் நிறையா பார்த்துருப்பீங்க. பேஷண்ட், இம்பேஷண்ட், சஃபிக்ஸ் பேஷண்ட்லி. ஆனர், டிஸ்ஆனர், ஆனரபிள். ரெஸ்பெக்ட், டிஸ்ரெஸ்பெக்ட், ரெஸ்பெக்ட்ஃபுல். மேனேஜ், மிஸ்மேனேஜ், மேனேஜ்மெண்ட். மேனேஜ்னா மிஸ்மேனேஜ் சரியா. ஃபர்டைல், இன்ஃபர்டைல், ஃபர்டைலிட்டி.
different, indifferent, differently, friend, unfriend, friendship இல்லைனா friendly, obey, disobey, obedience. ஸோ பேஷண்ட்னா impatient, friend அப்படின்றப்ப சஃபிக்ஸ் friendly. சரி, அப்ரிவேஷன் அண்ட் அக்ரானிம்ஸ் நம்ம பார்த்தோம்னா இதெல்லாம் புக்கில் இருக்கிறதா. IELTS அப்படின்றப்ப இன்டர்நேஷனல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்டிங் சிஸ்டம். TOEFL என்ன, டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் அஸ் அ ஃபாரின் லாங்குவேஜ். GST, Goods and Service Tax. TNPSC, தமிழ்நாடு Public Service Commission. அப்போ UPSC, Union Public Service Commission. STD, Subscribers Trunk Dialing. ISD, International Subscribers Dialing. MBA, Master of Business Administration. MHRD, Ministry of Human Resource Development. GPS, Global Positioning System. NSS, National Service Scheme. அப்போ NCC, National Cadet Corps. National Cadet Corps, NCC. Okay, so PTA, Parents Teachers Association. NGO, Non-Governmental Organization. ICU, Intensive Care Unit. IIM, Indian Institute of Management. MRI, Magnetic Resonance Imaging. Magnetic Resonance Imaging கேட்டிருந்தாங்க ஆல்ரெடி. ECG, Electrocardiogram. ECG, Electrocardiogram. ஸோ பார்த்தா NCC பார்த்தோம். LED, Light Emitting Diode. அப்போ LCD என்ன, லிக்விட் கிறிஸ்டல், அந்த இங்கே இருக்குது LCD, லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. CPU, Central Processing Unit. CBSE, Central Board of Secondary Education. Central Board of Secondary Education. GDP, Gross Domestic Product. LCD, Liquid பார்த்தோம். NRI, Non-Resident Indian. IIT, Indian Institute of Technology. ITI, Industrial Training Institute பார்த்துக்கோங்க. USB, Universal Serial Bus. RSC, Referee Stopped Contest. Referee வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிறாரு. USA, United States of America. இப்போ UK, United Kingdom. USSR, Union of Soviet Socialist Republics. Union of Soviet நம்ம சொல்றோம் இல்லையா, Union of Soviet Socialist Republics. அடுத்தது வந்துட்டு AIBA, Association Internationalized Boxing Amateur. ATM, Automated Teller Machine. IIS, Indian Administrative Service. IPS, Indian Police Service. IFS, Indian Foreign Service. ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு IMF கேட்டிருந்தாங்க, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு தான். பட் அந்த ஆப்ஷனே கொடுக்கல சாய்ஸில். அப்போ என்ன ஏதுன்னு பார்த்தா 4th லெசனில் இன்டீரியரில் இந்தியன் மவுண்டெய்னியரிங் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்க சான்சஸ் வந்துட்டு இருக்குது. கிளிப்டு வேர்ட்ஸ் பார்க்கலாம். சிம்பான்சே, சிம், ஃபோட்டோகிராஃபி ஃபோட்டோ, மைக்ரோஃபோன் மைக் பார்த்துக்கோங்க ஸ்பெல்லிங் MIKE. கேஃபெட்டரியா கேஃபே, கேசலின் கேஸ், ஹெலிகாப்டர் அப்படின்றப்ப காப்டர் கடைசி இது, டெலிஃபோன் அப்படின்றப்ப ஃபோன், யூனிவர்சிட்டி அப்படின்றப்ப வேர்சிட்டி பார்த்துக்கோங்க. மெமராண்டம் மெமோ, இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ, ஹிப்போபட்டாமஸ் ஹிப்போ, பிரைட் க்ரூம் க்ரூம், பிரைட் இல்லை பிரைட்னா பொண்ணு, ஸோ பிரைட் க்ரூம்னா அப்போ க்ரூம்னு தான் சொல்லுவோம். ஃபெனாட்டிக் ஃபேன், டெமான்ஸ்ட்ரேஷன் டெமோ, பெராம்புலேட்டர் அப்படின்றப்ப ப்ராம், ஏரோப்ளேன்கிறப்ப பிளேன், எக்ஸாமினேஷனுங்கிறப்ப எக்ஸாம், டிமார்க்கேட் அப்படின்றது மார்க், டிமார்க்கேட் மார்க், சிக்னேச்சர் சைன், ஃபவுண்டைன் பென், ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ், அட்வர்டைஸ்மெண்ட் ஆட், அக்ரிகல்ச்சருக்கு அக்ரி, டிஸ்கோதீக்கு டிஸ்கோ, ஜிம்னேஷியம்க்கு ஜிம், ஹாம்பர்கருக்கு பர்கர், மேத்தமெட்டிக்ஸ்க்கு மேக்ஸ், லெபார்டரிக்கு லேப், பேராகிராஃப்க்கு பேரா, ஸ்பெக்டக்கிள்ஸ்க்கு ஸ்பெக்ஸ், சூட்கேஸ்க்கு கேஸ் நாட் சூட், டாக்ஸி கேபுக்கு டாக்ஸி பார்த்துக்கோங்க. அடுத்தது பிளெண்டட் வேர்ட்ஸ். வெஜிடபிள் ப்ளஸ் பர்கர் என்ன, வெஜ் பர்கர். மோட்டர்வே ப்ளஸ் ஹோட்டல், மோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, மோட்டர்வேல போகிற ரோட்டில் இருக்கிற ஹோட்டலை மோட்டல்னு சொல்லுவாங்க. ஹெலிகாப்டர் ப்ளஸ் ஏர்போர்ட், ஹெலிபோர்ட். இன்டர்நேஷ்னல் போலீஸ், இன்டர்போல். பைனரி டிஜிட், பிட், CS பசங்களுக்கு தெரியும். டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா, டாமா. எலக்ட்ரிக் ப்ளஸ் எக்ஸிக்யூட், எலக்ட்ரோக்யூட். ஹை ப்ளஸ் டெக்னாலஜி, ஹைடெக். மெடிக்கல் ப்ளஸ் கேர், மெடிகேர். நியூஸ் ப்ளஸ் ப்ராட்காஸ்ட், நியூஸ்காஸ்ட். ஸ்மாக் ப்ளஸ் ஃபாக், ஸ்மாக். ட்ராவல் ப்ளஸ் கேட்லாக், ட்ராவலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அதான். வீடியோ ப்ளஸ் இது லாக் வந்து விலாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான். எஜுகேஷன் ப்ளஸ் என்டர்டெயின்மெண்ட். லெக்சர் ப்ளஸ் டெமான்ஸ்ட்ரேஷன், லெக் டெம் ஞாபகம் வச்சுக்கணும். டெக்னாலஜி ப்ளஸ் விசார்ட் வந்து டெக்னோ விசார்ட். இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் டெக்னாலஜி, இன்ஃபோடெக். டிப்ளமசி ப்ளஸ் எக்கனாமிக்ஸ், டிப்ளோனாமிக்ஸ். மெடுலேட்டர் ப்ளஸ் டிமாடுலேட்டர், மோடெம். மெடுலேட்டரும் டிமாடுலேட்டரும் சேர்ந்தது தான் மோடெம். ஸ்கை ப்ளஸ் லெபார்டரி, ஸ்கைலேப். சயின்ஸ் ப்ளஸ் ஃபிக்ஷன், சைஃபை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடியம்ஸ் பார்த்துடலாம். சேவ் ஒன்ஸ் ஸ்கின் அப்படின்றப்ப ஒருத்தங்களை ஆபத்துலேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறது, ஒருத்தங்களோட உடல், அதாவது ஸ்கின் அப்படின்றப்ப உடல் தானே ஒருத்தவங்க ஆபத்துலேருந்து காப்பாற்றுறது. மேக் போத் எண்ட்ஸ் மீட், மேனேஜ் ஒன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வித்தின் ஒன்ஸ் இன்கம். ஸோ அதாவது எக்ஸ்பென்ஸ் அண்ட் இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ண வைக்கிறது. போல்ட் அவுட் ஆஃப் கிளியர் ஸ்கை அப்படின்றப்ப திடீர்னு வருது, ஸ்கை வாட்டுக்கு அமைதியாக இருக்குது, அது வந்து திடீர்னு வருது. கோ டு கிரேவ், அதாவது செத்து போகிறது. டு எக்ஸிட் த வேர்ல்டு, இறந்து போகிறது.
ஹாவ் த விப் ஹேண்ட் அப்படின்றப்ப விப் ஹேண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? விப்னா என்ன? சாட்டை எடுத்து அப்படியே அடிச்சான்னு அர்த்தம். அவங்க தான் பவர்ஃபுல்னு அர்த்தம். ஸோ அதான் டு பி மோஸ்ட் பவர்ஃபுல். அண்டர் அ கிளவுட் அப்படிங்கிறப்ப வியூட் வித் சஸ்பீஷன் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட். ஹி இஸ் அண்டர் த கிளவுட் அப்படின்றப்போ அவனை நம்ம வந்து சஸ்பெக்டாக பார்க்குறாங்க, ஒரு சஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வெயிட் ஃபார் டஸ்ட் டு செட்டில். ஸோ நமக்கு வந்து சுச்சுவேஷன் வந்து கிளியராக இருக்குது, நம்ம கரெக்டான சுச்சுவேஷன் வர்றது தான். கெட் ஆல் யுவர் டக்ஸ் இன் அ ரோ. நம்ம ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆர்கனைஸ்டாக வந்து வைக்கிறது. ஃபெட்ச் அண்ட் கேரி. நம்ம வந்து லிட்டில் ஜாப்ஸை வந்து பார்த்திங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்காக செய்கிறது, அதாவது எடுப்படி வேலை பார்க்குறது, அதான் ஃபெட்ச் அண்ட் கேரி. டூ த மேட்ச் அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக யோசிச்சு நம்ம முடிவெடுக்கிறது, அதான் நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறோம் பண்ணி முடிவெடுக்கிறது. ரவுண்ட் த கார்னர் வெரி நியர். அடிஷ்னல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது நிப் இன் த பட் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஆரம்பத்தில் நிப்பாட்டிடுறது, நிப் இன் த பட். அண்டர் த சன் அப்படின்றப்ப எனிவேர் ஆன் எர்த், சன்னுக்கு அடியில் அப்படின்னா பூமியில் இருக்க எங்கே வேணாலும். இன் டீப் வாட்டர்ஸ்னா பெரிய ட்ரபிள். ஹீஸ் இன் டீப் வாட்டர்ஸ்னா மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்காரு, மூச்சு வாங்குது அவருக்கு, கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்கிறது. ஆப்பிள் ஆஃப் ஒன்ஸ் ஐஸ், ஒன்ஸ் ஃபேவரட் பர்சன், என்னோட ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான். அவுட் ஆஃப் ப்ளூ அஸ் அ டோட்டல் சர்ப்ரைஸ், திடீர்னு வந்து வந்தாங்க அப்படின்னு. டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸும் ஒரு சேம் கேட்டகரியில் வந்து இருக்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் உங்களுக்கு. பிக் சம் ஒன்ஸ் பிரெயின், யூஸ் சம் ஒன்ஸ் ஐடியா. பிக் சம் ஒன் பிரெயின் ஒருத்தங்க பண்ணுறாங்க, அதை பார்த்து நானும் பண்ணுறேன்னா யூஸ் சம் ஒன்ஸ் ஐடியா. ஏ ட்ராப் இன் த ஓஷன் அப்படின்றப்ப அன்இம்பார்ட்டன்ட், தேவையில்லாத ஒரு விஷயம். டு கிவ் அ பீஸ் ஆஃப் மைண்ட், டு கிரிட்டிசைஸ் சம் ஒன். டு பி அட் லாகர் ஹெட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்அக்ரி பண்ணுறது. டு பி ஆன் கிளவுட் நைன்னா நல்லா ஜாலியாக எக்ஸ்ட்ரீமாக என்ஜாய் பண்ணுறது. கிளவுட் நைன் கேள்விப்பட்டிருப்பீங்க. போல்ட் ஃப்ரம் த ப்ளூ, அன்எக்ஸ்பெக்டட். போல்ட் ஃப்ரம் த ஸ்கையும் ஒன்று தான், ப்ளூனாலும் ஸ்கைனாலும் ஒன்று தான், அதான் ப்ளூ ஸ்கை. எல்லோ ஸ்ட்ரீக் அப்படின்றப்ப கவாடைஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எவ்வளோ கோலத்தன்மையாக இருக்காங்க அப்படின்றது தான். பிலோ த பெல்ட் அப்படின்றப்ப அன்ஃபேர் பிஹேவியர். ஃபாரின் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் இப்போ குயிக்காக நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். வைவா வேர்ஸ், வைவா கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ இன்டர்வியூ, ஒரு ஸ்போக்கனான எக்ஸாமினேஷன் இல்லை இன்டர்வியூ. சைன் டை அப்படின்னா டேட்டை வந்து ஃபிக்ஸிங்கே இல்லாமல் டை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம என்னைக்கு செத்து போக போகிறோம்னு நம்ம யாருக்குமே தெரியாதான், டேட் வந்து ஃபிக்ஸ்டாக இல்லை. ரெஸ்யூமே உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ப்ரீஃப் சம்மரி, ஒரு விஷயத்தை பற்றி இல்லை நம்மளை பற்றியே கொடுக்கக்கூடிய ரெஸ்யூமே அப்படின்னா ப்ரீஃப் சம்மரி. ரேப்போ அப்படின்னா ஒரு க்ளோஸான ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரேப்போ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. போனஃபைட் அப்படின்னா ஜென்யூன், போனஃபைட் சர்டிஃபிகேட் சொல்கிறோம் இல்லையா, ஜென்யூன், உண்மையாக இதுதான் இருக்குது அப்படின்றதுக்கு தான் ஜென்யூனான சர்டிஃபிகேட். பான் வாயேஜ், இங்கே வாயேஜ் இல்லை வாயேஜ், பான் வாயேஜ். வாயேஜ்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம வந்து ஒரு ஜேர்னிக்கு போகிறாங்க, ஸோ குட் பை வந்து அவங்கள சொல்லி இது பண்ணி வைக்கிறது. இன் டோட்டோ அப்படின்னா டோட்டலி அப்படின்னு வச்சுக்கோங்க. லயாய்சான் அப்படின்றப்ப கோஆர்டினேஷன் ஆஃப் கிரியேட்டிவிட்டிஸ், கோஆர்டினேட் பண்ணி இருக்கிறதா லயாய்சான். எக்ஸ் கிராஷியா அப்படின்றப்ப அவுட் ஆஃப் சிம்பத்தி. என் மாசே, மாஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மாசா குரூப்பாக வர்றதா தான் அஸ் அ ஹோல் குரூப். என் ரோட்டே, ஸோ நான் வந்து ஒரு ரூட்டில் போகிறேன் இல்லையா, ஆன் த வே அப்படின்னு அர்த்தம். அட்ஹாக் அப்படின்றப்ப நம்ம வந்து டெம்பரரியாக ஒரு ஸ்பெஷல் பர்பஸ்க்காக அவங்கள வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அட்ஹாக் மெம்பர் நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு குரூப்பில், அந்த மாதிரி தான் பர்டிகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது. ஃபாக்ஸ் பாஸ் அப்படின்றப்போ இம்ப்ராப்பர் ஆக்ட், இல்லைன்னா அவங்கள பற்றி ஒரு ரிமார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது, இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஃபாக்ஸ் பாஸ், இவங்க வந்து ஃபாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, இவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பார் எக்ஸலன்ஸ், ஸோ அடுத்தவங்களோட இவங்க ரொம்ப பெட்டராக இருக்காங்க, புரியுதா, பெட்டர் தேன் ஆல் அதர்ஸ். இன் கேமரா அப்படின்றப்போ சீக்ரெட்டான ஒரு செஷன். ஸ்டேட்டஸ் குவோ, இந்த ஃபார்மர் ஸ்டேட், முந்தி இருந்த ஃபார்மரான அந்த ஒரு ஸ்டேட்டில். மேக்னம் ஒப்பஸ், தெரிஞ்ச விஷயம் தான், மூவிஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஆஃப் அ ரைட்டர் அப்படின்றது தான் இன்னைக்கு சினிமா லெவல்லே நம்ம அதை சொல்கிறாங்க. இன்காக்னிட்டோ, ஸோ இன் டிஸ்குவெஸ், பசங்களுக்கு இது நல்லாவே தெரியும். அடுத்தது வந்து டீஜாவோ. ஸோ டீஜாவோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஜாவோ ஆக்சுவலாக எஸ் டிஜாவோ வரும். அதாவது ஏற்கனவே ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இருக்கிறது தான் டிஜாவோ. கமல்ஹாசன் சொல்லியிருப்பாரு. ஏலா கார்த்தா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, நீங்கள் ஏதாவது இப்போ இந்த டாடா ஸ்கை அதுலலாம் ஏலா கார்ட்டாலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இல்லை, KFC போயிருந்தீங்கன்னா தெரியும். அதாவது ஒரு மெனுவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறதா ஏலா கார்த்தா. வயா மீடியா அப்படின்றப்ப நம்ம அந்த மிடில் அப்படின்னு இருக்கும். ஸோ அதனால் வயா மீடியா அப்படின்னா நீங்கள் டிவி இது எடுத்துக்கூடாது, மிடில் கோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பெர் கேபிட்டா அப்படின்றப்ப ஒவ்வொரு நபருக்கும் அப்படின்ற அந்த அமௌண்ட். பெர் கேபிட்டா இன்கம் சொல்கிறாங்களே, எக்கனாமிக்ஸ் வாங்கப்பா நீங்கள் தான் சொல்லணும். பெர் கேபிட்டா அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். டே ப்ரைவேட் கான்வர்சேஷன் பிட்வீன் டூ. டே ஸோ 2 பேர் வந்து கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. காஸ்ட் பிளான்ஷே, கம்ப்ளீட் ஃப்ரீடம் டு அவுட். காஸ்ட் பிளான்ஷே அப்படின்றப்போ கம்ப்ளீட் ஃப்ரீடம். பாண்ட் ஸ்மார்ட்ஸ், விட்டி ரீமேர்ஸ். போஸ்ட்மார்ட்டம் உங்களுக்கே தெரியும், ஆஃப்டர் டெத். என் ஃபேமிலி அப்படின்னா அஸ் அ ஃபேமிலி. பை த வே ஆஃப். எராட்டம் அப்படின்னா எரர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எராட்டம் அப்படின்னா எரர். டிஃபேக்டோ அப்படின்னா இன்ஃபேக்ட். பிரைமா ஃபேசி, அட் த ஃபர்ஸ்ட் சைட். பிரைம் ஃபேஸ், ஃபர்ஸ்ட் நான் பார்த்த அந்த சைட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடியூ, பிட் அடியூ நம்ம சொல்லுவோம் இல்லையா, குட் பை, சே குட் பை அப்படின்றதா பிட் அடியூ அப்படின்னு.
அவன்கார்தே நியூ ஐடியாஸ், எக்ஸ்பார்த்தே ஆன் ஒன் சைட், ப்ரொஃபோமா அப்படின்றப்ப ஃபார் த ஃபேக் ஆஃப் ஃபார்ம், ஜான்ரு பர்டிகுலர் ஸ்டைல், இந்த ஜான்ரு இந்த இது இருக்கு இல்லையா, அதான் நம்ம சொல்கிறோம். ஓகே, கிராமர் பார்ட்டில் கண்டிஷனல் கிளாஸஸ் மட்டும் இப்போ நான் வந்து ஓவர் நைட் ஒபாமா அந்த சீரீஸ்க்காக நான் போடுறேன். ஏன்னா அது ஒன்று தான் ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து கண்டிஷனல் கிளாஸஸில் நமக்கு இன்வர்ஷனும் இருக்குது, கம்பைனும் இருக்குது, சரியா? பட் பேசிக்காக இப்போ நான் சொல்லிடுறேன், நமக்கு யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னா இது பண்ணால் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், லெஃப்ட் சைடில் வந்து வி ஹீட் ஐஸ் இட் வெல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது பண்ணால் கண்டிப்பாக யூனிவர்சலாக நடக்கும். அதே மாதிரியே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே நமக்கு வந்து அதாவது ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பில் கொடுத்துருக்காங்கன்னா அப்படியே எழுதிடணும். இஃப் வி ஹீட் ஐஸ் இட் மெல்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபார்மில் எழுதிடணும். டைப் 1 வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இப்போ நம்ம உட்காந்து பண்ணோம் அப்படின்னா இந்த சம்பவம் வந்து நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உட்காந்து பண்ணால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, இஃப் யூ ஸ்டடி வெல் யூ வில் பாஸ். அப்போ லெஃப்ட் சைடில் வந்து ப்ரெசென்ட்டில் வந்துருக்கும், ரைட் சைடில் ஃப்யூச்சரில் வந்துருக்கும். அதாவது வில், won't, கேன், கான்ட், ஷல், ஷாண்ட், மே இப்படின்னு சொல்லி வந்திருக்கும், சரியா? இதுதான் டைப் 1. யூ ஸ்டடி வெல் யூ பாஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரைட் யூஸிங் இஃப்னா ஸ்டடி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, ப்ரெசென்ட்டில் வந்திருக்கு. ஸோ அதனால் இது ஃபஸ்ட்டு டைப்பு. ஏன்னா 0th டைப் வராது. இது வந்து நம்ம படித்தாலும் பாஸ் ஆகலாம், ஃபெயில் ஆகும் சான்சஸ் கொஞ்சம் இருக்குது இல்லையா? ஸோ அதனால் யூனிவர்சல் ட்ரூத் கிடையாது. அதனால் பண்ணால் நடக்கும். ஸோ இது ஒன்று. அதுவே யூ ஸ்டடீடு வெல் யூ பாஸ், கம்பைன் யூஸிங் இஃப்னா இந்த இடத்துல பாஸ்ட்டில் வந்திருக்கு. அப்போ அது டைப் 2ல் ஏ. அப்போ டைப் 2A என்ன அப்படின்னா, நம்ம வந்து மேபி பாசிபிள், ஆனால் உண்மையிலே நடக்குமா அப்படின்னா நடக்காது. ஏன்னா நம்ம யூ ஸ்டடீடு வெல்னா நீ படித்து முடிக்கிற டைம் முடிஞ்சிருச்சு. இப்போ எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறோம், இந்நேரத்தில் வந்து மேபி பாஸ் ஆகும் சான்சஸ் இருக்குதான். பட் ஆனால் நீ படிக்கலை அப்படின்றது உண்மை தான். ஸோ அதனால் இஃப் யூ ஸ்டடீடு வெல் யூ வுட் பாஸ், இல்லைன்னா வுட் இல்லைன்னா குட் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடில் ப்ரெசன்ட் வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அங்கேயும் ப்ரெசன்ட் வரணும். எப்போ? அது டைப் 0 யூனிவர்சல் ட்ரூத்தில். அதுவே யூனிவர்சல் ட்ரூத் இல்லை, மேபி நடக்கலாம் நடக்காமலும் கூட போகலாம் அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இப்போ கிளாஸ் ஃபால்ஸ் இட் பிரேக்ஸ்னு சொல்லலாம். சம்டைம் கிளாஸ் விழுந்தால் பிரேக் ஆகாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா, கிளாஸ் டம்ளர் இருக்குது விழுகுது, சம்டைம் பிரேக் ஆகாமல் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து ரைட் சைடில் ஃப்யூச்சரில் வரும். வில், won't, ஷல், ஷாண்ட், கேன், கேன்ட், மே இது வந்து பார்த்திங்கன்னா வரும். இது டைப் 0 அண்ட் இது டைப் 1. லெஃப்ட் சைடில் ப்ரெசென்ட் இருந்துச்சுன்னா. அதுவே செகண்ட் டைப் வந்து லெஃப்ட் சைடில் பாஸ்ட் இருந்துச்சு, சிம்பிள் பாஸ்ட், சரியா? சிம்பிள் பாஸ்ட் மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரைட் சைடில் கண்டிப்பாக என்ன வரணும்? வுட்டு இல்லைன்னா குட்டு வந்து பார்த்திங்கன்னா வரணும். வுட்டு இல்லைன்னா குட்டு. அதுவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜினரி நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாங்க, நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லைங்க, வாய்ப்பே இல்லை ராஜா, சரியா? இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு. இப்போ இஃப் ஐ வேர் அ பேர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதான் லெஃப்ட் சைடில் வேறுன்ற அந்த வேர்டு வந்து வரும், புரியுதுங்களா? லெஃப்ட் சைடில் வேறு, அப்போ ரைட் சைடில் வுட்டு மட்டும்தான் வரும், குட்டு வராது. ஓகே, அடுத்தது தேர்ட் டைப் ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். லெஃப்ட் சைடில் ஹேடு வந்துச்சு அப்படின்னா ரைட் சைடில் வுட் ஹேவ் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஹேட் பீன் அப்படின்னு வந்துச்சுன்னா ரைட் சைடில் வுட் ஹேவ் பீன் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ வுட் ஹேவ் பீன் ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம், புரிஞ்சா? அதே மாதிரி அன்லெஸ் அப்படின்னு ஒரு வந்திருக்கு, சரியா? அன்லெஸ் யூ டூ திஸ் யூ வில் நாட் பாஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதை பிகின் வித் இஃப்னு இல்லை ரீரைட் யூஸிங் இஃப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அன்லெஸ்ஸை நம்ம தூக்குறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? இஃப்பு கூட நாட் போடணும், புரியுதா? இப்போ அன்லெஸ் யூ ப்ராக்டிஸ் வெல் யூ கேனாட் வின். ஸோ இந்த இடத்துல அன்னை தூக்கிட்டு நீ வந்து இஃபை போடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்லெஸ்ஸை தூக்கிட்டு இஃபை போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும்? இஃப் யூ நாட் அப்படின்றப்ப ரூட் வேர்டையும் நம்ம கண்டிப்பாக ரூட் வேர்பையும் கண்டிப்பாக போடணும். ப்ராக்டிஸோட ரூட் வேர்ப் என்ன? டூ ப்ளஸ் ப்ராக்டிஸ். அப்போ டு நாட், சரியா? அதே தான் ரிவர்ஸ்க்கு. இப்போ இஃப் வச்சு இப்படி ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, பிகின் வித் அன்லெஸ் கொடுக்குறாங்கன்னா ஸோ நாட் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த நாட்டை ரிமூவ் பண்ணிட்டு தான் அன்லெஸ் போடணும். நாட் இல்லை அப்படின்னா அன்லெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நாட் போடணும். இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த இதை மாற்றணும், இல்லை மீனிங் மாற்றாம பண்ணணும், பெட்டர் இந்த இடத்துல ஒரு நாட் போடணும், புரியுதா? அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன் யூஸிங் இஃப். இங்கே பாருங்கள், சேவ் மணி. ஸோ சேவ் மணி என்ன இருக்குது? ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைப் 1 தான், டைப் 0 வர வாய்ப்பே இல்லை. அதனால் இஃப் யூ சேவ் மணி யூ கேன் பில்ட் அ ஹவுஸ். நான் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து என்னென்ன வரும்? வில், won't, ஷல், ஷாண்ட், கேன், கான்ட், மே, அவ்வளோதான். ராஜு டிட் நாட் ஸ்லீப் வெல்,
he did not play well அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நடந்து முடிந்த ஒரு சம்பவம் இனி மாற்ற முடியாது அப்படின்ற அந்த ஒரு மீனிங்கில் வந்திருக்கு. அப்படின்றதுனால கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும், அந்த டைப் 3 நடந்து முடிஞ்சிருச்சு, மாற்ற முடியாது. அதான். ஸோ இஃப் ராஜு ஹேட் ஸ்லெப்ட் வெல் ஹீ வுட் ஹாவ் பிளேட் வெல், இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். அன்லெஸ் இஃப் பிரியா டஸ் நாட் கோ ஃபார் அ வாக் டெய்லி. ஸோ அப்போ இப்போ தூக்குங்க, இந்த இடத்துல நமக்கு வந்து நாட்டையும் தூக்கிடுறோம். ஸோ அன்லெஸ் பிரியா கோஸ், ஸோ டஸ் ப்ளஸ் கோ வந்து கோஸ்ன்னு சொல்லி மாறிடுது, அவ்வளோதான். அதே மாதிரி பிகின் வித் ஹேட், பிகின் வித் ஷுட், பிகின் வித் வேர் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்ப 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 சிம்பிள். சரியா? இப்போ இஃப் ஐ ஹேட் இந்த மாதிரி இங்கே இருக்கு பாருங்கள். இஃப் ராஜு ஹேட் ஸ்லெப்ட் வெல் ஹீ வுட் ஹவ் பிளேட் வெல் இருக்குது. இதுலேயே பிகின் வித் ஹேடுன்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இஃப்பை தூக்கிட்டு இந்த ஹேடை இங்கே போட்டுட்டு ஹேட் ராஜு ஸ்லெப்ட் வெல் ஹீ வுட் ஹவ் பிளேட் வெல், இதை இப்படி நகர்த்தி வச்சா 2 மார்க். 2020 12th பப்ளிக்கில் இப்படி தான் கொஷின் வந்துச்சு. அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கோர் பண்ணிட முடியும். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு அந்த டைப் வந்துச்சுன்னா, சரியா, இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வேர்னு வந்திருக்கும். இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, பிகின் வித் வேர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா வேறைய பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. எப்படி? வேறைய பேர்ட் ஐ வுட் ஃப்ளை. இப்போ தூக்கிட்டு அப்படியே அந்த வேரை கிட்ட கொண்டு வரும். அதே மாதிரி ரிவர்ஸாக வருது. வேறைய பேர்ட் ஐ வுட் ஃப்ளை, பிகின் வித் இஃப்னு கொடுத்தாங்கன்னா அந்த வேர் அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து போட்டுட்டு இஃப்பை நம்ம முன்னாடி போட்டுறணும். புரிஞ்சுதா? அவ்வளோதான். சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை பண்ணிடலாம். அதே மாதிரி தான் ஷுட்டு. இஃப் ஐ ஷுட் டூ திஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிகின் வித் ஷுட்னா ஷுட் ஐ டூ திஸ் அப்படின்னு நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். இதுக்கடுத்து ரிலேட்டிவ் ப்ரோனவுனும் இந்த கொஷினுக்கு வரலாம். ஸோ அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். எரர் ஸ்பாட்டிங் இப்போ பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக இந்த அப்படின்னு வரக்கூடிய வேர்ட்ஸ் சீனியர், ஜூனியர், இன்ஃபீரியர், சுப்பீரியர், ப்ரிஃபர், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ப்ரையர், இப்படி வேர்ட்ஸ் வந்து தேன் வந்துச்சுன்னா அது வரக்கூடாது. தேனுக்கு பதிலாக டூ தான் வரணும். ஸோ ஐ ப்ரிஃபர் காஃபி டு டீ, ராமஸ் ஜூனியர் டு மீ, அப்படி தான். ஒன் ஆஃப் த வந்துச்சுன்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல், நவுன் வந்து ப்ளூரலாக வரணும், அதுக்கு அடுத்து வர்றது. ஒன் ஆஃப் த சில்ட்ரன், ஒன் ஆஃப் த பர்சன்ஸ், அந்த இதை என்ஷூர் பண்ணிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா டென்ஸை பார்க்கணும். டென்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த பாய்ஸ் ட்ரை ஹிஸ் லெவல் பெஸ்ட் வரக்கூடாது. ஏன்னா ப்ரெசன்ட் ஃபார்மில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்மில் இருக்கும் பொழுது நமக்கு சிங்குலர் அப்படின்னா டஸ் ப்ளஸ் த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். அதுவே ப்ளூரலில் தான் டூ ப்ளஸ் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். இங்கே ட்ரை அப்படின்றது டூ ப்ளஸ் ட்ரை வந்திருக்கு. ட்ரைஸ் தான் டஸ் ப்ளஸ் ட்ரை, கரெக்டாக? ஸோ அப்போ ஒன் ஆஃப் த அப்படின்னு வந்துச்சுன்னா அது ஒருத்தனை தான் பிடிக்குது, தட் இஸ் சிங்குலர். புரியுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டஸ் ப்ளஸ் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப், ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்ப். ப்ரெசென்ட்டில் மட்டும்தான் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி வரும். அதையும் பார்த்துக்கணும். கன்ஜங்ஷன் ஒரு கன்ஜங்ஷன் தான் வரணும். இப்போ தோ பட்டு வந்திருக்குன்னா ஒன்று மட்டும் தான் வரணும். அதனால இன்னொன்று தூக்கிடுங்க. அஸ் ஷி இஸ் புவர், அன்ஷோ ஷீ கனாட் ஹெல்ப் அஸ் அப்படின்னு வரக்கூடாது. அன்ஷோ அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன் கண்ணா, அஸ் அப்படின்றது ஒரு கன்ஜங்ஷன். ஸோ ஏதாச்சும் ஒன்று வரலாம். இஃப் யூ ஸ்டடி வெல், அண்டுங்கிறது ஒரு கன்ஜங்ஷன், இஃப் ஒரு கன்ஜங்ஷன். ஸோ ஏதாச்சும் ஒன்று தான் வரணும். அன்லெஸ் ஆர் வருது அப்படின்னாலும் ஒன்று தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும், பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ தோ ஹீ இஸ் ரிச் ஹீ இஸ் நாட் ஹாப்பி அப்படின்னு எழுதினாலும் கரெக்ட் தான். ஹீ இஸ் ரிச் பட் ஹீ இஸ் ஹாப்பி. ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் எழுதினாலும் இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வாக்கியத்தில் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி பயன்படுத்தி இடையில் இணைப்பு வார்த்தையாக கன்ஜங்ஷன் அண்ட் ஸோ போன்றவற்றை பயன்படுத்தி இருக்கும். அப்போது அண்ட் அன்சோவை மட்டும் நீக்கினால் போதும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஐஎன்ஜி வச்சு கொடுத்துருக்குறாங்க. வாக்கியத்தில் ஐஎன்ஜி வச்சு வந்திருக்கு. அப்போ கன்ஜங்ஷன் அண்ட் இல்லை அன்சோ வந்திருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணி ஒரு கமா மட்டும் போட்டோம்னா முடிஞ்சு. ஸ்டடியிங் ஹார்ட் அப்படின்னு அண்டு வந்திருக்குன்னா அந்த அண்டை தூக்கி கமா போட்டுறணும். வாக்கியத்தில் டிஸ்கஸ், என்டர், டோல்டு, டிஸ்பைட் போன்ற வார்த்தைக்கு அடுத்து ப்ரிப்போசிஷன் சேர்த்து வராது. டிஸ்கஸ், என்டர்ட், டோல்டு, டிஸ்பைட் அப்படின்னா டிஸ்கஸ்ட் அபவுட் வராது. ஸோ டிஸ்கஸ்னால் அடுத்து அந்த ப்ரிப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா வராது. அபவுட், ஆன், இன் இதெல்லாம் எதுவுமே வராது. தே என்டர்டு இன்டு த ஹால்னு இருக்கும். தே என்டர்டு த ஹால் அப்படி தான் வரணும். புரியுதா? ஹீ டோல்டு டு மீ, ஹீ டோல்டு மீ. புரியுதா? இது பார்த்துக்கோங்க, இந்த இதை பார்த்துக்கோங்க. புரிஞ்சா? டிஸ்கஸ், என்டர், டோல்டு, டிஸ்பைட். டிஸ்பைட் ஆஃப் ஹிஸ் இல்னஸ் வராது, இன்ஸ்பைட் ஆஃப் தான் வரும். டிஸ்பைட்னா டிஸ்பைட் ஹிஸ் அப்படியே வந்துடும். அடுத்தது நெய்தர், நார் மற்றும் எய்தர் ஆர் பயன்படுத்தி வரும் வாக்கியத்தில் நார் அல்லது ஆர் அதுக்கு அடுத்து உள்ள சப்ஜெக்ட் ஒருமையாக இருந்தால் சிங்குலர் வேர்பும், பன்மையாக இருந்தால் ப்ளூரல் வேர்பும் பயன்படுத்தவும். புரியுதா? நெய்தர் ரவி நார் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த நார் ஆர் அப்படின்னு வர்றதுக்கு அடுத்து என்ன வருது? ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்னால் என்ன? ப்ளூரல். அப்போ ஆர் வரணும். நார் ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றப்ப இஸ் வரணும். புரிஞ்சா? பார்த்துக்கோங்க, சிம்பிளான ஒரு ட்ரிக் தான்.
ஃபிசிக்ஸ், எக்கனாமிக்ஸ், மேக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் இது வருது. அப்புறம் இன்னிங்ஸ், ஆர்ம்ஸ், மீன்ஸ் போன்ற வார்த்தைகள் எஸ்ஸில் முடிந்தாலும் அவை ஒருமை. புரியுதா? ஃபிசிக்ஸ் அப்படின்னா அது சிங்குலர் தான். எனவே இவற்றிற்கு பின் சிங்குலர் வேர்ப் தான் வர வேண்டும். தெரியுதா? மீன்ஸ்லெஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், எத்திக்ஸ், அத்லெட்டிக்ஸ், இன்னிங்ஸ், ஆர்ம்ஸ், மீன்ஸ் சரியா? ஸோ அப்படின்றப்ப நமக்கு சிங்குலர் தான். ஈச், எவ்ரி, எனி ஒன், எவ்ரி ஒன், எவ்ரிபடி, நன், நோ அதர் இப்படின்னு வந்துச்சுன்னா சிங்குலர் தான் வரணும். ஏன்னா அவங்க எவ்ரி ஒன் எல்லாத்துலேயும் ஒருத்தங்க அப்படின்றது தான் அந்த ஈச் அப்படின்ற அந்த மீனிங்லாம் வருது. ஆர்டிக்கிள் வைத்து உருவான வார்த்தைகளின் சுருக்கிய வடிவம் வந்தால் அதற்கு முன் ஆன் பயன்படுத்த வேண்டும். அதாவது FLMNRS எக்ஸ் வைத்து உருவான வார்த்தைகள் சுருக்கி, அதாவது அப்ரிவேஷனில் வருது. புரியுதா? எஃப். ஸோ இது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் இல்லையா? ஆர்டிக்கிள்லேயே நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். நீங்கள் தமிழில் எழுதி பாருங்கள். எஃப் அப்படின்னா எஃப் அப்படின்னு தான் வரணும். புரியுதா? அதுதான் எஃப் இல்லை எஃப் அப்படின்னு இந்த இடத்துல FAO. ஸோ அந்த மாதிரி LIC. ஸோ அந்த மாதிரி ஆர்டிகிள்ஸ் நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னாக்க அந்த இடத்துல ஆன் போடணும். ப்ரொனன்சியேஷனில் உயிரெழுத்து வந்துச்சுன்னா ஆன் போடணும். அதுவே உயிர்மெய் எழுத்து இல்லை மெய் எழுத்து வந்துச்சுன்னா ஏ மட்டும்தான் போடணும். புரியுதா? யூனிவர்சிட்டி யூ வருது, அதனால் ஏ யூனிவர்சிட்டி. அம்ரெல்லா அதனால ஆன் அம்ரெல்லா. புரியுதா? அந்த மாதிரி தான். அடுத்தது மாடல் ஆக்சிலரிஸ் வருது அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள். சாரி அவ்வளோதான். ஸோ இதுதான் எரர் ஸ்பாட்டிங். மாடல் ஆக்சிலரிஸ். ஸோ மாடல் ஆக்சிலரிஸ் மாடல்ஸ் வந்து வில்லு, வுட்டு, ஷாலு, ஷுட்டு, கேனு, குட்டு, மே, மைட்டு. அதுவே செமி மாடல் இல்லை குவாசி மாடல் இல்லை மார்ஜினல் மாடல் எல்லாமே ஒரே இது தான், பேர் மட்டும்தான் வேறு. நீட், டேர், ஆட் டு. புரியுதா? இவ்வளோ தான் வரும். ஸோ வில் அப்படின்றப்ப எதிர்காலம், விருப்பம். சரியா? விருப்பம், முன்கூட்டியே சொல்லுதல். தே வில் கம் டுமாரோ, ஐ வில் டேக் திஸ் சேர் ஃபார் யூ. வுட் அப்படின்றப்ப வாய்ப்பை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்லும். நடக்காத கற்பனை அப்படின்னு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல. அயர்கூற்று குறிப்பு. டேஸுக்கு அடுத்து லைக், ரேதர், மைண்டு போன்ற வார்த்தைகள் இருந்தால் வுட்டு வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறப்ப வாய்ப்பு. ஸோ ஐ வுட் மீட் மை ஃப்ரெண்ட். தாராளமாக இந்த இடத்துல ஐ வில்லுமே நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஸோ அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து நம்ம புரிஞ்சுட்டு பண்ணிக்கணும். புரியுதா? ஸோ லைக், ரேதர், மைண்டு. தே வுட் லைக் டு க்ரோ. தே வில் லைக் இல்லை, தே வுட். ஸோ அந்த இடத்துல லைக் வருது இல்லை ரேதர் வருது, மைண்டு வருதுன்னா நம்ம கண்டிப்பாக வுட்டு தான் போடணும். இஃப் ஐ வேர் அ பேர்டு, இந்த இஃப் கிளாஸில் நம்ம பார்த்தோம் இந்த இடத்துல வேர் வந்துச்சப்போ ஸோ அந்த இடத்துல நமக்கு வுட் வரும். சுபாஷ் செட் தட் ஹீ வுட் கோ டு டெல்லி டுமாரோ. ஸோ இந்த இடத்துல ஏன் வருதுன்னா இன்டைரக்ட் ஸ்பீச் ரூல்ஸ் படி வுட்டு தான் நமக்கு வந்து வரணும். வில்லு வுட்டாக மாறிடும். ஐ வுட் ரேதர் டை தேன் மேரி ஹிம். ரேதர் அப்படின்னு வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து வுட்டு தான் பண்ணணும். சரியா? ஷல் அப்படின்றப்ப அனுமதி. ஷல் ஐ க்ளோஸ் த டோர். ஷுட் அப்படின்றப்ப கடமை. ஸோ கண்டிப்பாக நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. கேன் அப்படின்றப்ப திறமை, வாய்ப்பு, வேண்டுகோள், அனுமதி. ஐ கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்றப்ப நம்ம ஷால் அப்படின்றப்ப வந்து பார்த்திங்கன்னா ஷால், மே அப்படின்றப்ப கொஞ்சம் மரியாதையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரி இருக்கும். கேன் அப்படின்றப்ப டைரெக்டாக மரியாதை இல்லாமல் நமக்கு நம்மளோட வயசில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். கேன் ஐ ஹெல்ப் யூ, யூ கேன் கோ நவ், இந்த மாதிரி வந்து சொல்கிறது. நம்ம கீழே இருக்கவங்ககிட்ட சொல்கிறது. குட் அப்படின்றப்போ ஒரு வேண்டுகோள். ஸோ குட் யூ ப்ளீஸ் டூ திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறது. மே அப்படின்றப்ப மே கமின் சார். மெயினாக அந்த சார்கள்கிட்ட கேட்குறது, அதெல்லாம் வந்து நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்குறது, இதெல்லாம் நம்ம வயசில் அதிகமாக இருக்கவங்க அவங்ககிட்ட கேட்குறதெல்லாம் மே. இட் மே ரெயின். வாய்ப்பையும் நம்ம வந்து சொல்கிறது. புரியுதா? அதான் மைட் அப்படின்றப்ப நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர்றது மைட். அது மே தான். இன்டைரக்ட் ஸ்பீச்சில் வர்றதெல்லாம் மைட். மஸ்ட் அப்படின்றப்ப கட்டாயமாக செஞ்சே ஆகணும். அதான். அடுத்து செமி மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்டு டு அப்படின்றப்ப முன்னொரு காலத்தில் நான் அப்படி செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. ஓகேவா? முன்னொரு காலத்தில் யூஸ்டு டு அப்படின்னா நம்ம செஞ்சுட்டு இருந்தேன். நீடு டு அப்படின்றப்ப தேவையை வந்து பார்த்திங்கன்னா கூறுறது. இந்த யூ நீட் டு லேர்ன் ஆல் த பேராகிராஃப், யூ நீட் டு கம் இன் டைம் ஃபார் த எக்ஸாம். குறிப்பு. டேஷுக்கு அடுத்து நாட் இருப்பின் டேர் அல்லது நீட் அர்த்தத்திற்கு ஏற்றார் போல் பயன்படுத்தலாம். புரியுதா? அது அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்த. டேர் அப்படின்றப்ப தைரியம், துணிச்சலாக இருக்கிறது. ஐ டேர் நாட் டச் த ஸ்னேக். ஹவு டேர் யூ காப்பி இந்த எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களே டீச்சர்ஸ். ஆட் டு அப்படின்றப்ப கடமை தான். செமி மாடலில் கொடுத்து சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு கடமை மாதிரி வருதுன்னா ஆட் டு யூஸ் பண்ணணும். ஷுட்டுக்கு பதிலாக செமி மாடலில் ஆட் டுன்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஆட் டு, யூ ஆட் டு ஒபே த டிராஃபிக் ரூல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஃபர்ஸ்ட் யூனிட் 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனாவுடைய சினோனிம் அண்ட் ஆண்டனிம்ஸ் தட்டி தூக்கிடலாம். ஸ்லாக்கண்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். லேக் ஆகுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு உங்களை ரிமெம்பர் பண்ண சொன்னேன். ரெடியூஸ்ட். ஆப்போசிட் என்ன? இன்க்ரீஸ் ஆகிறது. காஷியஸ்னால் ரொம்ப கவனமாக கேர்ஃபுல்லாக வந்து இருக்கிறது. ஸோ அப்போ அதோட சினோனிம் என்ன? வாட்ச்ஃபுல் அப்படின்னா கேர்ஃபுல்னு அர்த்தம். ஸோ ஆப்போசிட் என்ன? கேர்லெஸ் அப்படின்னு சொல்லி வரும். டிஸ்அப்ரூவ் அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுறது. தட் இஸ் ரெஃப்யூஸ் இல்லைன்னா ரிஜெக்ட், ஏற்றுக்க மறுக்கிறது. ஆப்போசிட் என்ன? அப்ரூவ் இல்லை அலோ.
பிரிஸ்க் அப்படின்னா ஆக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்கிறது, அலர்ட்டாக நம்ம வந்து இருக்கிறது தான் பிரிஸ்க்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அலர்ட். ஆப்போசிட் என்ன? இன்ஆக்டிவ். ஆக்டிவ்னு இதுக்கு சிமிலர் சினோனிம்ஸ் வந்து வரலாம். எங்கேஜிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் நம்மளை ஈடுபடுத்தி கொண்டு அதை வந்து நல்லா கவனமாக கவனித்து பார்க்குறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஈடுபாடாகவும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஒரு வேலை எம்ப்ளாய் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ எங்கேஜிங் அப்படின்னா இந்த இடத்துல எம்ப்ளாயின்னு வந்திருக்கு. ஆப்போசிட் என்ன? டிஸ்மிஸ். அந்த வேலையை விட்டுட்டு நம்ம எதுவுமே கவனிக்காமல் இருக்கிறதா டிஸ்மிஸ். அடுத்தது எமிக்ரேட்னா நம்ம நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா போகிறது. டு லீவ் ஒன்ஸ் கண்ட்ரி அண்ட் டேக் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி. இதுதான் எமிக்ரேட். ஸோ இந்த இடத்துல டேக் அப் சிட்டிசன்ஷிப் ஆஃப் அனதர் கண்ட்ரி. அதுவே இம்மைக்ரேட் அப்படின்னா இம்னா என்ன? உள்ளே வர்றாங்க. அதான் இன் அப்படின்னா வச்சுக்கோங்க. இம்மைக்ரேட். ஸோ உள்ளே வர்றது என்ன? டு என்டர் இன்டு சம் அதர் கண்ட்ரி அப்படிங்கிறத இம்மைக்ரேட். ஹம்பிள் அப்படின்னா வந்து ரொம்ப இது பணிவாக வந்து பார்த்திங்கன்னா பிஹேவ் பண்ணுறது. ஸோ ஜென்டலாக வந்து இருக்கிறது. ஆப்போசிட் என்ன? ரூடாக இருக்கிறது, ரஃபாக இருக்கிறது, இம்பொலைட்டாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா நல்லா தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிப்பாட்டுறது, எதையுமே கேட்காம வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. ஏன்னா நீங்கள் ரெசிஸ்டார் கூட பார்த்துருக்கீங்களா? கரண்ட் அதெல்லாம் வந்து நமக்கு தடுத்து நிப்பாட்டும். ஸோ அதான் எதையுமே கேட்காம இருக்கிறது. அப்போ ரெசிஸ்டன்ஸ். ஆப்போசிட் என்ன? டிஃபையன்ஸ் அப்படின்னா எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்காம இருக்கிறது. சரியா? இதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்லித்தரேன். ஃபியான்ஸே அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபியான்ஸேனா யார்? நம்ம கட்டிக்க போகிறவங்க. ஸோ ஒய்ஃபாக இருந்தாங்க அப்படின்னா யாருமே ஹஸ்பண்ட் சொல்கிற பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ். ஃபியான்ஸே வந்து ஆல்வேஸ் ரெசிஸ்ட்ஸ் த ஹஸ்பண்ட்ஸ் வேர்ட்ஸ். அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? ஆப்போசிட். அசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து சப்போர்ட் கொடுக்குறது. சரி ஓகே அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக கொடுக்குறது. தடுத்து நிப்பாட்டாமல் சரி ஓகே போங்க அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறது. பர்சுவேட் அப்படின்னா வந்து ஒருத்தவங்களை தூண்டி விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் சொல்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? பர்சுவேட் அப்படின்னா கன்வீன்டு. இந்த மீட்டிங்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் தான் கன்வீனர் அப்படின்னா அவர் தான் வந்து மீட்டிங்கை வந்து நடத்துவார், எல்லாம் எடுத்து கூப்பிடுவார், எல்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கன்வீன் பண்ணுவார். அதுக்கு ஆப்போசிட் என்னன்னா டிசுவேடட். ஸோ அங்கேயே வந்து ரைமிங்காக இருக்கு இல்லையா? பர்சுவேடட், டிசுவேடட் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவான ஒரு வழியில் வந்து இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விடுறது. இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டால் பர்சுவேட், செய்யாதீங்கன்னு சொல்லி தூண்டி விட்டால் டிசுவேடட். ஸ்கார்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஃபேமைன். ஸோ பற்றாக்குறையாக வந்து பார்த்திங்கன்னா வந்துடுறது. செல்டம் அப்படின்னு நம்ம வந்து கூட சொல்லலாம். செல்டம்னா என்ன? கம்மியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். எப்பயாச்சும் வர்றது அப்படி தான் செல்டம். அதே அபண்டன்ட் அப்படின்னா ஸ்கார்ஸோட ஆண்டனிம் ஃப்ரீக்வெண்ட் அப்படின்னா அபண்டன்ட் இல்லை ஃப்ரீக்வெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனிம். நொபிலிட்டி அப்படின்னா ஒருத்தங்களுடைய எப்படி அந்த நோபலாக இருக்கிறாங்க, அவங்க வந்து நல்லா கௌரவமிக்க இருக்காங்களா, ஹானரபுளாக இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ அப்போ அதோட சினானிம் என்ன? ஆனர். நொபிலிட்டினா ஆனர். அப்போ அதோடைய ஆண்டனிம் என்ன? டிஸ்ஆனர். டிமீனர் அப்படின்னா அப்பியரன்ஸ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மீன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். மீனிங்ஃபுல்லாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? மீனிங்ஃபுல்லாக இருக்கிறது என்ன? மீனிங்ஃபுல்லாக அப்பியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்பியரன்ஸ். அப்போ ஆப்போசிட் என்ன? பிஹேவியர். அடுத்தது டிவோஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்காக உட்காந்து டிவோட் பண்ணி இருக்கிறது. தட் இஸ் பீங் லாயல் ஆர் ஃபெய்த் ஆர் டெடிகேட்டடாக இருக்கிறது. பாஸ்ட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா டெம்பரரியாக நிப்பாட்டி வைக்கிறது. தட் இஸ் ஸ்டாப்டுன்னு கூட சொல்லலாம். திரும்ப ஆப்போசிட்டான ஸ்டார்ட். ஆர்ட்லெஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபேஸ் வந்து ஆர்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா என்ன? ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு சினானிம் என்னன்னா கைல்லெஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். GUILELESS கைல்லெஸ். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரொம்ப நல்லா வந்து பார்த்திங்கன்னா துடுக்குத்தனமாக அவங்க வந்து இருக்காங்க அப்படின்னா ஆர்ட்ஃபுல். கைல்ஃபுல் அப்படின்னா ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா மெச்சூர்டாக இருக்காங்கன்னு சொல்லலாம். இல்லை சம்டைம் வந்து நயவஞ்சகமாக இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். டெசர்டட் அப்படின்னா யாருமே இல்லாத ஒரு இடம். ஸோ அதான் அன்இன்ஹாபிட்டட். நீங்கள் இங்கே கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இன்ஹாபிட்டட் அப்படின்னா அது நெகட்டிவ் மீனிங் நினச்சக்கூடாது. இன்ஹாபிட்டட் அப்படின்றதே ஒரே வேர்டு தான். தட் இஸ் பாசிட்டிவ் மீனிங். சரியா? இன்ஹாபிட்னா ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்கிறதா இன்ஹாபிட்டட். அப்போ அதுக்குண்டான ப்ரிஃபிக்ஸ் அன்இன்ஹாபிட் போட்டால் தான் அது நெகட்டிவாக மாறுது. அன்இன்ஹாபிட்டட் அப்படின்னா யாரும் இல்லாமல் இருக்கிறது. ஸோ இப்போ டெசர்டட்னா அன்இன்ஹாபிட்டட். அப்போ ஆப்போசிட் என்ன? இன்ஹாபிட்டட். இல்லைன்னா க்ரௌடட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். வெக்ஸேஷன், அவர் வெக்ஸைட்டட்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்? அனாயன்ஸ். ஆப்போசிட் வந்து என்ன? சாட்டிஸ்ஃபேக்டரியாக அவங்க வந்து சிரிக்க தன்மையாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. தட் இஸ் டிலைட். ஓகே. இன்ட்ரூடு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இன்ரூடு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரூடாக போகிறான், அதான் இன்ரூடு. அப்போ என்ன? என்டர் வித்தவுட் பெர்மிஷன். ஸோ அடுத்த ஆப்போசிட் என்ன? அபேண்டன். ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அபேண்டன் பண்ணி விட்டுறது, இல்லை என்டர் வித் பர்மிஷன் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்ல. அடுத்து பபிள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கோம் இல்லையா? பபிள் வந்து எப்படி? அது ஒரு குப்பை தான் இல்லையா? அதே மாதிரி தான் ரபிள் வந்து டெப்ரினா குப்பை. குறிப்பாக ஸ்டோனோட குப்பைகள், அதுதான் ரபிள். ஸ்டோனோட குப்பைகள். ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா என்ன? ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நமக்கு வந்து குப்பை இல்லாமல் ஒரு நல்ல மதிப்பு மிக்க ஒரு பொருளாக இருக்க முடியும். அப்போ என்ன? ட்ரெஷர்னு கூட நம்ம சொல்லலாம். ஹாக் அப்படின்னா கூவி விற்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எப்படி சொல்லியிருக்கேன்? அம்மா வாங்கிக்கோங்க, அம்மா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி தானே கூப்பிட்டு விற்கிறாங்க. ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. செல் பை ஷவுட்டிங். ஆப்போசிட் என்ன? செல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்போசிட் வாங்குறது, பை. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் யூனிட்டுடைய முடிஞ்சு.
யூனிட் 2 what are synonyms and antonyms டக்குன்னு பார்த்துடலாம். டிஸ்பியூட் அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் இஸ் கான்ஃப்ளிக்ட். டிஸ்பியூட்னா கான்ஃப்ளிக்ட். அப்போ ஆப்போசிட் வந்து சமாதானமாக பீஸாக இருக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம். ஸோ அக்ரிமெண்ட் போட்டு பீஸ்ஃபுல்லான ஒரு கோ எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கிறது. சிவிலைசேஷன் அப்படின்றப்ப நல்லா மாடர்னாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டி வந்து டெவலப்டாக இருக்கிறதா சிவிலைசேஷன். அப்போ ஆப்போசிட் என்ன ஏன்ஷியன் டைம்ஸில் இருந்த மாதிரி பார்பேரிக்காக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது. பார்பேரிக்னா அந்த காலத்தில் இருந்த மாதிரி. ஸ்டிமுலேட்டட் அப்படின்னா ஒரு பூஸ்ட் கொடுக்குறது, ஒரு எனர்ஜி, ஒரு பவராக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது. தட் இஸ் மோட்டிவேட்டட். ஆப்போசிட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எனர்ஜியெல்லாம் சுருங்கி போய் ஒன்றுமே இல்லாமல் மோட்டிவேஷனே இல்லாமல் இருக்கிறது. தட் இஸ் காம், டல் ஆர் டயர். டயர் அப்படின்னா டயர்ட் அப்படின்னு தான் அர்த்தம். சரியா? டயர் அப்படின்னா இது வந்து TIRE. ஓகே, பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரே அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரே டாக்லாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த குரூப் விட்டு பிரிஞ்சிருக்கும், லூஸாக இருக்கும். ஸோ அதான் சொல்லுவாங்க லூஸ் அப்படின்னு. ஆப்போசிட் என்ன ஃபிக்ஸ்டாக இருக்குது, கரெக்டாக அதை ஃபிக்ஸ்டாக அது இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக இருக்குது அப்படின்றது தான் ஃபிக்ஸ்டு. ஸ்ட்ரே அப்படின்னா இருக்க வேண்டிய இடத்துல விட வேறு இடங்களில் வந்து தப்பாக இருக்கிறது தான் லூஸ் அப்படிங்கிறது. லயபிள் அப்படின்னா யூ ஆர் லயபிள் ஃபார் த மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹேவ் டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? லயபிள்னா என்ன? நீங்கள் தான் இந்த தவறுகளுக்கு பொறுப்புன்னு சொல்கிறோம். அப்போ பொறுப்புனா ரெஸ்பான்சிபிள், லயபிள். ஆப்போசிட் என்ன? இர்ரெஸ்பான்சிபிள். இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கிறது இதோட ஆப்போசிட். டெஸ்பைஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா? டெஸ்பைஸ்டு. பை வந்து என்ன அர்த்தம்? மேக்ஸில் இருக்கக்கூடிய பை. யாருமே மேக்ஸ் வந்து பிடிக்காது, நம்ம எல்லாருமே அதை ஹேட் பண்ணுவோம். ஸோ என்ன அர்த்தம்? ஹேட்டட். ஆப்போசிட் என்ன? லைக்டு. ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கிறது நம்ம சொல்லியிருக்கோம். டீ குடிச்சா பாசிட்டிவாக இருப்போம். சரியா? டீ குடிச்சா டீ குடிச்சா பாசிட்டிவாக இருப்போம். சரியா? அதோட இது என்னன்னா பெசிமிஸ்டிக்னு சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவாகவே பேசிகிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி நெகட்டிவான ஒரு பர்சனாக இருக்கிறது. ஷாலோ அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டெப்த்துமே இல்லை, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் இல்லாமல் ஷாலோ, குட்டியாக கம்மியான டெப்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஆப்போசிட் என்ன? டீப். நல்லா டீப்பாக இருக்குது. ஷாலோ வாட்டர், டீப் வாட்டர் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஷாலோ வாட்டர்னா என்ன? ரொம்ப கம்மியான ஆழம் தான் இருக்குது. ஸோ டெப்த்லெஸ். ஸோ ஆப்போசிட் என்ன? டீப். அரைவல் அப்படின்னா வர்றது, ரிட்டர்ன். சரி, அரைவல் அப்படின்றது வர்றது, ரிட்டர்ன் திரும்ப வருது. ஆப்போசிட் என்ன? டிபார்ச்சர் தான் இதோட ஆப்போசிட். சஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்ப எனாஃப், போதுமானது. அப்போ இன்அடிக்வேட் அப்படின்றப்ப நமக்கு அதோடைய ஆப்போசிட். கியூரியஸ் அப்படின்றப்போ ரொம்ப ஆச்சரியமாக வந்து பார்த்தீங்கன்னா வியப்பாக பார்க்குறது, இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து பார்க்குறது. ஆப்போசிட் வந்து டிஸ்இன்ட்ரெஸ்டட். பார்த்துக்க, இங்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ரிஃபேஸ் எல்லாம் நிறையா வந்துட்டு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இன்அடிக்வேட், டிஸ்இன்ட்ரெஸ்டட். அடுத்ததாக கான்ட்ரவர்ஷியல் அப்படின்னா ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இது அப்படிங்கிறப்ப ஆர்கியூவபிள். ஆப்போசிட் வந்து அன்கான்ட்ரவர்ஷியல். பார்த்தீங்கன்னா அன்கான்ட்ரவர்ஷியல், இது கூட கேட்கல நாளைக்கு. அன்கான்ட்ரவர்ஷியல். வெர்ச்சுவஸ் அப்படின்றப்போ ஒருத்தங்களோட நல்ல குணங்கள், குட் குவாலிட்டிஸ்னு சொல்லலாம். எஸ், அட்மைரபிள் குவாலிட்டிஸ். நம்ம வந்து அதை வந்து பார்த்தா அட்மைர் ஆகிக்கலாம். ஆப்போசிட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா நல்ல குவாலிட்டிஸாக இல்லாமல் இருக்கிறது தான் ஈவில். வெர்ச்சுவஸோட ஆப்போசிட் என்ன? ஈவிலான குவாலிட்டிஸ், இல்லை ஈவில் அப்படின்னே சொல்லலாம். டேங்லிங் அப்படின்றப்போ அதோட மீனிங் என்ன? நான் சொன்னேன், டிங் டேங் பெல். ஸோ டேங் ஆடிட்டு இருக்கு இல்லையா? பெல் வந்து ஸோ அதே ஹேங்கிங் ஃப்ரீலி ஆர் சஸ்பெண்டட். பெண்டுலம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். ஸோ டேங்லிங். இதுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்கஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, பட் அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஸ்டடியாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரியா? பட் இருந்தாலும் பார்த்துக்கிறது டிஸ்கஸ் சில சென்டென்ஸோட அந்த மீனிங் அப்போ அப்படி வரும். பட் டைரக்ட் ஆண்டனிம் அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா ஸ்டடியாக இருக்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அது கவர்மெண்டோட மெட்டீரியல். CO வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட் ஸ்டடி மெட்டீரியலாக கொடுத்துருந்தாங்க. மிஸ்டீரியஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இன்காம்ப்ரிஹென்சிபிளாக இருக்கிறது. இன்காம்ப்ரிஹென்சிபிளாக எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்கிறது தான் இன்காம்ப்ரிஹென்சிபிள். காம்ப்ரிஹென்ஸே ஆக மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அதான் இன்காம்ப்ரிஹென்சிபிள். ஆப்போசிட் கண்டிப்பாக காம்ப்ரிஹென்சிபிள் தான். ஒரு இன்டெலிஜிபிள் இல்லைன்னா காம்ப்ரிஹென்சிபிள். பார்த்துக்கோங்க. இன்டெலிஜிபிள் அப்படின்றப்ப நமக்கு வந்து புரியுது, காம்ப்ரிஹென்சிபிளாக இருக்குது அப்படின்னா. இன்டெலிஜிபிள் அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாமே நமக்கு புரியுது இந்த விஷயம் அப்படிங்கிறது. எட்டிக்வேட் அப்படின்னா சோஷியலி அக்செப்டட் பிஹேவியர் பார்த்துருக்கோம். ஆப்போசிட் என்ன அப்படின்னா ரூட்னஸாக நம்ம வந்து நம்ம ஒரு வழியில் தனியாக போகிறது, நம்ம வந்து செய்யாதது தான். ரூடாக பிஹேவ் பண்ணுறது தான் ரூடான ஒரு பிஹேவியர் தான் ஆப்போசிட் இருக்குது. ப்ரொஃபஷன் அப்படின்றப்போ ஒருத்தவங்களோட தொழில், ஒருத்தவங்களோட வேலை, கரியர். ஆப்போசிட் என்னவா இருக்க முடியும்? எந்த ஒரு ப்ரொஃபஷனுமே இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லலைன்னா அவகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அவகேஷன் அப்படின்னா சும்மா கிடைக்கிற வேலையை பார்த்துட்டு அவங்க வந்து இருக்கிறது தான் அவகேஷன். ஒரு மைனர் பிஸ்னஸ் மாதிரி இருக்கிறது தான் அவகேஷன். ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரோஃபுல் அப்படின்னா ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறது. தட் இஸ் க்ளூமி அப்படின்னா சாரோஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது, வருத்தத்தோட இருக்கிறது. ஆண்டனிம் என்ன? ஜாய்ஃபுல். டீசன்சி அப்படின்றப்போ நோபலாக நம்ம டீசெண்டாக இருக்கிறது. ஆப்போசிட் வந்து இன்ஃபீரியர். ஸோ இன்ஃபீரியராக நம்ம வந்து இருக்கிறது, பிஹேவ் பண்ணுறது, அந்த மாதிரி இன்ஃபீரியராக பிஹேவ் பண்ணுறது. அடுத்தவங்க சுப்பீரியராக டீசெண்டாக இருக்காங்களா, நம்ம வந்து இன்ஃபீரியராக பிஹேவ் பண்ணுறது. டெஸ்டினி அப்படின்னா நம்மளோட விதி, ஃபேட்டுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? திஸ் இஸ் ஆர் டெஸ்டினி அப்படின்னு சொல்லி. ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா லக். டெஸ்டினிக்கு எப்போவுமே ஆப்போசிட் லக் தான். ஸோ நம்ம தலைவிதி என்னப்பா இது அப்படின்னு சொல்கிறோம். ஆப்போசிட் என்ன? அவனுக்கு லக் இருக்குது, அதான் அதனால் அடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறோம். ஹைஜாக், பிளேனை ஹைஜாக் பண்ணுறதா சொல்கிறாங்க இல்லையா? அது கமாண்டட்.
ஸோ கமாண்ட் பண்ணுறது நாங்கள் உங்களை ஹைஜாக் பண்ணியிருப்போம், நாங்கள் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும் அப்படின்னு கமாண்ட் பண்ணுறது. ஆப்போசிட் என்ன அப்படின்னா கேவ், விட்டு கொடுத்துறது. அடுத்தது வந்து மோட்டிவேஷன் அப்படின்றப்போ என்கரேஜ்மெண்ட், அதோடைய ஆப்போசிட் வந்து டிஸ்கரேஜ்மெண்ட். மோட்டிவேஷன் என்கரேஜ்மெண்ட் சாய்ஸ் வச்சு நீங்கள் போட்டுருவீங்க. சீரியஸ் அப்படின்றப்போ சிவியர், ரொம்ப சீரியஸாக பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆப்போசிட்னா அன்சீரியஸ், ப்ரிஃபிக்ஸ் பாருங்க இங்கே, சீரியஸ் அன்சீரியஸ். அன்சீரியஸ் சிக்னிஃபிகண்ட் அப்படின்றப்போ இம்பார்ட்டன்ட், சிக்னிஃபிகண்டான ஒரு இது ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. அடுத்தது அன்இம்பார்ட்டன்ட் இல்லைன்னா வர்த்லெஸ் இல்லைன்னா ட்ரிவியல். ட்ரிவியல் அப்படின்னா அன்இம்பார்ட்டன்ட், அப்படின்னு இம்பார்ட்டன்ட் இல்லாதது தான் ட்ரிவியல். ரேர் அப்படின்றப்போ செல்டம் இல்லை அப்படிதான் ஒரு மீனிங், செல்டம் எஸ் ஆப்வியஸ்லி. அண்ட் ப்ரிவாலண்ட், ரேர் ஆப்போசிட் என்ன ப்ரிவாலண்ட். ரேர் அப்படின்றப்போ ஆப்போசிட் ப்ரிவாலண்ட். இது கூட நான் சொல்லி கொடுத்தேன். வேல், வேல் வந்து கோயில் எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன். ஸோ ப்ரிவாலண்ட்னா காமன் அர்த்தம், காமனுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரேர். ப்ரிமிட்டிவ் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரைமரி அப்படின்னு அர்த்தம். ஆப்போசிட் வந்து சொபிஸ்டிகேட்டட், அதாவது அந்த காலத்தில் இருந்த முறைகள் தான் பிரிமிட்டிவ். பிரிமிட்டிவ் மேன்லாம் சொல்லுவோம் இல்லையா, பிரைமரி ஆதி காலத்து மனிதன் தான் பிரைமரி. சொபிஸ்டிகேட்டட் அப்படின்றப்ப இன்னைக்கு இருக்கிற அந்த மாடர்ன் நடைமுறைகள் படி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதா சொபிஸ்டிகேட்டட். ஃபிக்ஷன் அப்படின்றப்போ உண்மை இல்லாத ஒரு புனைவு. அப்போ ட்ரூத்லெஸ் இல்லைன்னா அன்ட்ரூத். பார்த்தீங்கன்னா அன்ட்ரூத் அப்படி ஒரு வேர்டு இருக்குது, ப்ரிஃபிக்ஸ் வந்து அன் வருது. அப்போ அதோட ஆப்போசிட் என்ன ஃபேக்ட், உண்மையான விஷயங்கள் அப்படின்றப்ப ஃபேக்ட். ஃபிக்ஷன் ஃபேக்ட். ஃபியர்ஃபுல் அப்படின்னா டிஸ்கரேஜாக இருக்கிறது. ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேவ் இல்லைன்னா ஃபியர்லெஸ்ஸாக வந்து இருக்கிறது. டிஸ்கரேஜாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ் கவர்டாக கூட இருக்கிறது, கவர்டா அப்படின்னு நம்ம கூட சொல்லலாம். பெனின், பெனின் அப்படின்னா கைண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது. ஸோ டோரா புஜியில் பெனின் ஒரு கேரக்டர் வரும் இல்லையா, பெனின் ஒரு பனிக்குட்டி வரும். ஸோ அந்த பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கைண்டாக எல்லாருக்கிட்டையும் பிஹேவ் பண்ணுவோம். ஸோ அதனால பெனின் அப்படின்னா கைண்ட். ஆப்போசிட் என்ன மெலிங்கன், மெலிங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான அப்படின்னு கொடூரமான அப்படின்னு சொல்லலாம். டிஃபைடன்ஸ் படிங்களேன், டிஃபைடன்ஸ் எங்கேயோ கேள்விப்படுற ஒரு ரைமிங் வேர்ட் மாதிரி இருக்குல்ல. கான்ஃபைடன்ஸ், டிஃபைடன்ஸ், கான்ஃபிடன்ஸ், டிஃபைடன்ஸ் பிடிச்சிட்டிங்களா, அவ்வளோதான். ஸோ கான்ஃபிடன்ஸோட இருக்கிறது ஆப்போசிட் வந்து டிஃபைடன்ஸ் அப்படின்னா அர்த்தம். கான்ஃபிடன்ஸே இல்லாமல் நமக்கு வந்து ஷைனஸோட இருக்கிறது, அதான் ஷைனஸோட. கான்ஃபிடன்ஸ் தான் இதோட ஆப்போசிட். போர்டம் அப்படின்றப்ப லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா அம்யூஸ்மெண்ட். அம்யூஸ்மெண்ட் பார்க்கணும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறது அம்யூஸ்மெண்ட் பார்க். கிரிட்டிசைஸ் அப்படின்றப்போ பிளேம், ஒருத்தவங்க வந்து குறை சொல்கிறது. ஆப்போசிட் என்ன அப்ரிஷியேட். ப்ரொஃபவுண்ட் அப்படின்றப்போ ரொம்ப கிரேட், ப்ரோ அவர் சொல்லியிருக்க இல்லையா, ப்ரோ அப்படின்னா ரொம்ப பெரிய கிரேட்டான ஒரு விஷயம். ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைட் இல்லைன்னா கிரேட் இல்லாத, கிரேட்லெஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆப்போசிட் அப்படின்னா கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அம்பு விட்டு கட் பண்ணிட்டாங்க, அம்பு விட்டு கட் பண்ணிட்டாங்க, அம்பு விட்டுறாங்க, சரியா. ஸோ கட் ஆஃப் பை சர்ஜிக்கல் ஆப்ரேஷன் ஆர் ரிமூவ். அடுத்தது ஜாயின் பண்ணுறது தான் இதோட சினானிம். ஸோ ஆண்டனி யூனிட் த சம்மிட். ட்ராவர்ஸ் அப்படின்றப்போ ஹரிசாண்டலாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நகர்றது, அப்போ ட்ராவல் அக்ராஸ். ஆண்டனிம் என்ன ஸ்டே, ஒரே இடத்துல இருக்கிறது. ஸ்கிராம்பிளிங் அப்படின்றப்போ குயிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளைம் பண்ணுறது, அப்போ ஆப்போசிட் என்ன அன்ஸ்கிராம்பிளிங். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்குறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தட் இஸ் அன்ஸ்கிராம்பிளிங். விரிக்கிள் அப்படின்றப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். விரிங்கிள் எப்படி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் அண்ட் டேர்னாக ஃபேஸில் இருக்கும், அதே மாதிரியே விரிக்கிள் அப்படின்னா ட்விஸ்ட் ஆகிறது, இல்லை டேர்ன் ஆகிறது, குயிக்காக ஒரு சடன் மூவ்மெண்ட்டாக ஜர்க் ஆகிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுதான். அதோட ஆண்டனிம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். டேண்டலைஸ், ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ கேஜிஎஃப் மூவி வந்தப்போ டன் 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 பிஜிஎம் போட்டு பீஸ்ட் மூவி வந்து கிண்டல் பண்ணாங்க, தட் இஸ் டீஸ் பண்ணாங்க, சரியா. ஸோ டீஸ் ஆர் டாண்ட். அப்போ ஆப்போசிட் என்ன அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. சமிட் அப்படின்றப்போ பீக், உயரம். அது லெசனோட மீனிங்லேயே உங்களுக்கு தெரியும். ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பேஸ், பேஸ் அடிமட்ட லெவலில் இருக்கிறது, சரியா. கிரவுண்ட் லெவல் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், இல்லை சி லெவலில் கூட சொல்லலாம். லேடன், லேடன் பின் லேடன் வந்து எப்போவுமே லோடடாக இருப்பார், அப்படியே ரெடியாக லோடடாக இருப்பார். ஆப்போசிட் என்ன எம்டி, எல்லாமே அவர்கிட்ட இருக்கும், தான் லேடன். சார்டைன்ஸ் அப்படின்றப்போ ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ் அது. ஸோ அதை ஸ்டஃப் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் ரிலீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அது எக்ஸாக்ட் அப்படின்னு தெரியல, பட் சார்டைன்ஸ் அப்படின்னா சினானிமில் தான் அது மோஸ்ட்லி கேட்பாங்க. ஃபிஷ் அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஃபிஷ். ஃபியர்ஸ் அப்படின்றப்ப நமக்கு வந்து ரொம்ப வைல்டாக, ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது ஃபியர்ஸ். ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஃப்ரெண்ட்லி. டான்ட் அப்படின்றப்ப வியர் பண்ணுறது. டான்ட் அப்படின்னா புட் ஆன், புட் ஆன் அப்படிங்கிறது ஃப்ரேசல் வெர்ப் வியர். ஆப்போசிட் என்ன கழட்டுறது, தட் இஸ் டிஸ்ரோப், ட்ரெஸ்ஸை கழட்டுறது. ஸோ வியர் பண்ணிட்டு நம்ம வந்து டிஸ்ரோப், ரோப் தெரியும் இல்லையா, ரோப் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து ஒரு ட்ரெஸ் டைப்பை சொல்லுவாங்க. ஸோ அந்த ரோப்பை வந்து டிஸ்ரோப் பண்ணுறது அப்படின்ற அது வேர்பாவை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டிஸ்ரோப் அப்படின்றப்ப அதை வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கழட்டுறது. ஹாய்ஸ்டட் அப்படின்றப்ப ரைஸ்டு, ஃப்ளாகை வந்து மேலே ஏற்றுறதுல பிக்டப். ஸோ அடுத்து கீழே என்ன ட்ராப்டு, கீழே வந்து பார்த்திங்கன்னா விட்டுறது. ஃபோர்த் யூனிட் வந்து அந்த கைடில் இல்லை, பிகாஸ் அப்போ லெசன் வேறு இருந்துச்சு. ஸோ இது மட்டும் நம்ம சூர்யா இதில் பார்த்துக்கலாம். போர்ட்லி அப்படின்னா ஸ்டாக்கி, அதாவது ரொம்ப குண்டாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்ப்ளட்டர்ட்னா கேக்கிள்டு, ரொம்ப சீரியஸான ஒரு ஷார்ட் சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கறது ஸ்ப்ளட்டர் அப்படின்னு. இம்ப்யூடென்ட் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல், இம்ப்யூடென்ட் அப்படின்னா டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல். எக்ஸ்பவுண்டட் வந்துட்டு எக்ஸ்பிளைன்டு, எக்ஸ்பவுண்ட், எக்ஸ்பிளைன்.
லாங்குரஸ்லினா லெத்தார்ஜிக்கலி, ஹர்ட்ஸ் அப்படின்றப்போ க்ரௌட், மாஸ், ஹர்ட்ஸாக இருக்காங்க, நிறைய குரூப்பாக வந்து வராங்க அப்படின்னு அர்த்தம். எக்ஸாஸ்பிரேடேட்லி அன்னோயிங்லி, எக்ஸாஸ்பிரேடேட்லினா அன்னோயிங்லி இருக்கிறது, வெக்ஸேஷனாக உருவாக்குறது. ஸ்ப்ளெண்டர் மேக்னிஃபிஷியன்ஸ். பாராஃபெர்னாலியா திங்ஸ் ஸ்டஃப். பிரேவ்மெண்ட் மார்னிங் கிரீஃப், ஸோ ஒருத்தவங்க வந்து இறந்து போனதுக்காக நம்ம வந்து மோர்ன் பண்ணுறது. கெயிட் அப்படின்றப்ப பேஸ், கெயிட்னா அந்த பேஸில் நம்ம இருக்கோம் இல்லையா, ஸோ அந்த ஸ்பீடில் இருக்கோம் இல்லையா, அதான் அந்த பேஸ் வந்து கெயிட். யூனிட் ப்ரோஸ் பார்த்துடலாம். கன்ஃபியூஷன் அப்படின்னா கேயாஸ், கேயாஸ் அப்படின்னாலும் கன்ஃபியூஷன் வரலாம். டிஸார்டர், கன்ஃபியூஷன் அப்படின்னா ஒரு ஆர்டர் இல்லாமல் டிஸார்டராக இருக்கிறது, ஸோ அதனால் நமக்கு கன்ஃபியூஷன் வருது. ஆப்போசிட் என்ன? காம். ரிஸ்க் அப்படின்றப்போ ஒரு விஷயத்தை வந்து துணிஞ்சு செய்யறது, டேஞ்சரான ஒரு விஷயத்த செய்யறது. ஆப்போசிட் வந்து சேஃப்டியை முதல் பார்க்கறது. பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றப்ப ஆண்டனிம் கிடையாது, சினானிம் மட்டும்தான். டிராவல்ஸ் ஆன் ஃபுட், கால்களால் நடக்கிறவங்கள தான் பெடஸ்ட்ரியன்ஸ். பேவ்மெண்ட்ல அவங்க நடப்பாங்க. இதோடைய அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்டு என்ன? சைட் வாக். கேயாஸ் அப்படின்னாலும் நமக்கு வந்து கன்ஃபியூஷன், ஆப்போசிட் காம். அனார்கி அப்படின்றப்ப எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே இல்லாமல் இருக்கிறது தான். நார்கி அப்படின்னாலே கவர்மெண்ட், அப்போ அனார்கி அப்படின்னா யாருமே இல்லாமல் இருக்கிறது. ஸோ அதுவுமே ஒரு டிஸார்டர், யாருமே இல்லாமல் ஆர்டரே இல்லாமல் இருக்கிறது தான். தட் இஸ் லாலெஸ்னஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை அப்படின்னா ரிபெலியன் டைம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா பீஸ். ப்ரிசர்வ்ட் அப்படின்றப்ப நம்ம கன்சர்வ் பண்ணி வந்து வைக்கிறது, ப்ரொடெக்ட் பண்ணி வைக்கிறது. ஆப்போசிட் வந்து அதை அப்படியே விட்டு அபேண்டன் பண்ணிடுறது, அதாவது அதை கண்டுக்காம விட்டுறது, இல்லை அதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஹார்ம் கொடுக்கறது. கர்டைல் அப்படின்றப்போ வந்து அதை ரெடியூஸ் பண்ணி வைக்கிறது, கர்டைல் பண்ணி வைக்கிறது. ஆப்போசிட் வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, இன்னும் அதிகப்படுத்துறது. கர்டைல்னால் குறைக்கிறது, ஆப்போசிட் இன்னும் அதிகப்படுத்துறது. இன்சோலன்ஸ் அப்படின்னா ரூட்னஸ். ஆப்போசிட் வந்து என்ன அர்த்தம்? ஷைனஸ் ஆர் மீக்னஸ். ஸோ ஷையாக வந்து பிஹேவ் பண்ணால் ஆப்போசிட், அதுவே அதோட ஆப்போசிட் என்ன? ரூடாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் இன்சோலன்ஸ். டைரனி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரஸி, அதாவது வந்துட்டு யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஆட்டோக்ரஸி, டைரனி. ஆப்போசிட் டெமோக்ரஸி, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆட்சின்னு ஒன்று நிப்பாட்டி வச்சு இது பண்ணுறது தான் டெமோக்ரஸி. ஆட்டோக்ரஸி அப்படின்றப்போ மொனார்கின்ற மாதிரி யார் வேணால் என்ன வேணால் பண்ணிக்கலான்றப்ப எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு சட்டங்களை வந்து சொல்ல ஆரம்பிப்பாங்க. இன்டர்ஃபியருங்கிறப்ப அடுத்தவங்க விஷயத்தில் ஹிண்டர் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறது, தட் இஸ் ஹிண்டர். ஆப்போசிட் வந்து அலோ. கான்ட்ராக்ட் அப்படின்றப்ப அக்ரிமெண்ட், ஆப்போசிட் வந்து டிஸ்அக்ரி. ஃபேன்சி அப்படின்றப்ப டிசையர் ஆர் இமேஜினேஷன், ஆப்போசிட் வந்து டிஸ்லைக். ரிடிகுலஸ் அப்படின்றப்ப சிரிப்புத்தன்மை ஊட்டக்கூடிய ஒரு விஷயம், காமிக்கபிளாக இருக்குது, லாஃபபிளாக இருக்குது, தட் இஸ் சீரியஸ். ஆப்போசிட் கன்வென்ஷனல் அப்படின்றப்ப நார்மலாக இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆப்போசிட் வந்து அன்யூஷுவல் ஆர் அன்கன்வென்ஷனல். நம்ம நார்மலாக செய்கிற விஷயங்கள் தான் கன்வென்ஷனல், வித்தியாசமாக செய்கிறது அன்கன்வென்ஷனல், யூஸ்வலாக இல்லாமல் இருக்கிறது. புரியுதா? கன்சிடரேஷன் அப்படின்றப்போ ஓகே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறது, இல்லை ஸ்க்ரூட்டினி பண்ணுறது. உங்கள் பேப்பருக்குள்ள கூட கொடுத்துருப்பாங்க, பப்ளிக் எக்ஸாம் பேப்பரில் எஸ்ஓ அப்படின்னு கையெழுத்து போடுற அந்த செகண்ட் பேஜில் எஸ்ஓனா என்ன? ஸ்க்ரூட்டினி ஆஃபீஸர். முதல்ல ஏஇன்னு கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் எக்ஸாமினர் வந்து பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரூட்டினி ஆஃபீஸர் என்ன பண்ணுவாங்க? கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க, உங்கள் பேப்பர் அனலைஸ் பண்ணுவாங்க. ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஒமிஷன் ஆர் நெக்லெக்ட், எதுவுமே கன்சிடர் பண்ணாமல் நெக்லெக்ட் பண்ணிடுறது. அகாமடேட் அப்படின்றப்போ வந்து ஒரு இடத்துல நம்ம வந்து தங்க வச்சு எல்லாமே பண்ணி கொடுக்குறது. ஃபிட் இன் வித், நம்ம ஒரு இடத்துல தங்கிக்கிறது, அந்த இதுக்குள்ளே நுழைஞ்சு உள்ளே போய் தங்கிடுறது, ஃபிட் இன் வித். ஆப்போசிட் என்ன அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல ஃபிட் ஆகாமல் இருந்து அன்ஃபிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட். ப்ரோஸ்க்கு உண்டான ஷார்ட் ஆன்சர்ஸ் டக்குன்னு பார்த்துடலாம். 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனா. நரேட்டர் யாரை பார்த்தாரு? நிக்கோலா அண்ட் ஜாக்கப்போ. கொக்கோ கோலா அண்ட் ஜாக் ஃப்ரூட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொக்கோ கோலா வந்து உங்கள் கையில் கொடுக்குறேன், ஜாக் ஃப்ரூட் கையில் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எதை வாங்கி குடிப்பீங்க? கொக்கோ கோலா தான். ஜாக் ஃப்ரூட் ஒரு டசன் இருக்குது, அதாவது 12 இருக்குது. ஸோ ஜாக்கப்போக்கு வயசு 12. கொக்கோ கோலா தான் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க ஃபஸ்ட்டு, ஏன்னா ஜாக் ஃப்ரூட் உங்களுக்கு பிடிக்காது. கொக்கோ கோலா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அப்போ அதுதான் முதல்ல வந்திருக்கு. அப்போ ஜாக் ஃப்ரூட்டை விட முதல்ல. அப்போ ஜாக்கப்போ 12, அவனுக்கு வயசு 12, இவனுக்கு வயசு 13. சரி, அடுத்து வந்திருக்காங்க, முன்னாடியே வந்துட்டாங்க. அதான் 12, 13, ஏன்னா ஒரு டசன் 12 கொடுத்துருக்கேன். டிரைவர் ஏன் அப்ரூவ் பண்ணல? பிகாஸ் ஆஃப் தேர் ஷாபி அப்பியரன்ஸ். ஷாபி அப்படின்னா அக்லியாக இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ் காரணமாக. பாய்ஸ் டு நாட் ஸ்பெண்ட் மச் ஆன் கிளாத்ஸ் ஃபுட், ஏன்னா அவங்களோட சிஸ்டருக்கு உண்டான இந்த ட்ரீட்மெண்ட்காக. த பாய்ஸ் வேர் நீட் ஆஃப் மணி ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் தேர் சிஸ்டர். ஆத்தர் வந்து ஏன் லூசியா ரூமுக்கு வந்து போகலை அப்படின்னா the author did not like to disturb the happy family party. What was Lucia suffering from? Tuberculosis of the spine. Spinal cord tuberculosis. What made the boys join the resistance movement against Germans? The Germans killed the boys' father and made them homeless. This made the boys join the resistance movement. வீடியா இது பண்ணி அவங்க வந்து பாய்ஸ் ஃபாதரை கில் பண்ணிட்டாங்க. What made the boys work so hard? The desire to save the life of their sister made the boys work so hard. அவங்க சிஸ்டர் கப்பல் எல்லாமே ஓன் வேர்ட்ஸில் எழுதினாலே போதும். Why didn't boys disclose their problem to the author? They didn't want to gain sympathy, so they did not disclose to the author. Were the boys saving money to go to the States? No, they were saving money for the treatment of their sister. அப்படின்னு சொல்லி சிம்பிளாக நீங்கள் முடிச்சிடலாம். Nice cup of tea. What seems curious to the author? The argument which arise for the best way of making tea seems curious to the author.
Why does the author say that it is important to include a tea recipe in cookery books? It is one of mainstays of civilization in the various countries. எந்தெந்த கண்ட்ரீஸில் டீ பார்ட் ஆஃப் த சிவிலைசேஷன்? அயர்லாண்ட், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிரிட்டன். விச் டீ டஸ் த ஆத்தர் ப்ரிஃபர்? இந்தியன் டீ தான். ஆனால் சைனா டீயில் இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டிஸை நம்ம வந்து ஹேட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் சைனா டீ நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணல அப்படின்னா அதில் வந்து அந்த ஸ்டிமுலேஷன் அவ்வளோவா கிடைக்கல. நைஸ் கப் ஆஃப் டீ என்ன அப்படின்னா, நைஸ் கப் ஆஃப் டீ ரெஃபர்ஸ் டு இந்தியன் டீ. வாட் இஸ் த செகண்ட் கோல்டன் ரூல்? ஃபஸ்ட்டு கோல்டன் ரூல் வந்து டீ தூளை சூஸ் பண்ண இந்தியன். அப்புறம் செகண்ட் கோல்டன் ரூல் வந்து குவான்டிட்டி. டீ ஷுட் பி மேட் இன் ஸ்மால் குவான்டிட்டி. தட் இஸ் டீ பாட் விச் இஸ் மேட் ஆஃப் சைனா ஆர் எர்த்தன்வேர். இந்த பேராகிராஃப் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க 5 மார்க்கு. ஹவு டஸ் ஆர்மி டீ டேஸ்ட்? ஆர்மி டீ டேஸ்ட் ஆஃப் grease and whitewash. Do tea lovers generally like strong or weak tea? Tea lovers generally like strong tea. Strong tea தான் வந்து பிடிக்கும். Why should tea be directly added to the pot? Tea அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நமக்கு இன்ஃப்யூஸ் ஆகும். Why does the author prefer a cylindrical cup to a flat cup? The cylindrical cup holds more of and the hardness is well maintained. cylindrical cupல தான் நமக்கு வந்து அந்த ஹார்ட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி நிறையா டீயையும் ஹோல்ட் பண்ணி வைக்கும். வாட் ஷுட் பி போர்ட் இன் டு த கப்? ஃபர்ஸ்ட் டீ ஆர் மில்க் அப்படின்னா அவர் தெளிவாக சொல்லிட்டாரு, டீ தான் வந்து போடணும். அதுவும் டீ ஸ்ட்ரைட்டாக பாட்குள்ளே போட்டுறணும். எந்த ஒரு முஸ்லிம் பேக்கோ இல்லை வேறு ஒரு ஸ்ட்ரெயினரோ யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பார். Why does the author advise removing the cream from the milk? The cream gives tea a sickly taste. Sickly taste வந்து டீ கொடுக்கும். Does the author like drinking tea with sugar? Give reason. Sugar destroys flavor of tea. So the author does not like drinking tea with sugar அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Why does the author refer to himself as being in a minority? ஏன்னா majority of the people வந்து like to take tea with sugar, but he doesn't like to take tea with sugar, so he considers himself in a minority. Celebration of being alive. What thoughts troubled Dr. Barnard as he neared the end of his career as a heart surgeon? The thought why people should suffer troubled Barnard. ஏன் people வந்து சஃபர் ஆகணும்? Barnard ஃபீலிங் வந்து எப்படி இருந்துச்சு? அவர் வந்து பார்த்திங்கன்னா he felt agony, that is pain. அதே மாதிரி ஃபியரும் இருந்துச்சு. அதே மாதிரி அவருக்கு வந்து கோபம், ஆங்கரும் வந்து பார்த்திங்கன்னா இருந்துச்சு. agony, that is pain, ஃபியர் அண்ட் ஆங்கர் மூணுமே வந்து அவருக்கு ஹாஸ்பிட்டலைஸ் ஆனதுக்கப்புறம் இருந்துச்சு. எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் அவர் மீல் சாப்பிட்டுட்டு உணவு சாப்பிட்டு ஒன் டே வென் Dr. Barnard and his wife had a meal, they tried to cross the street. At the time a car knocked him into his wife. அவரை வந்து நாக் பண்ணி ஒய்ஃப் அடிச்சுட்டு then wife was thrown into the other lane and she was hit by a vehicle that was coming opposite. அவ்வளோதான் முடிஞ்சு. How was Dr. Barnard attitude to suffering? This is from that of his father. Barnardோட அப்பா வந்து கொஞ்சம் நோபலாக திங்க் பண்ணுவார், பட் இவர் அப்படி இல்லை. Barnard was different from that of his father. View that suffering makes one morally noble and better person. அவரோட அப்பா வந்து morally noble, better person உருவாக்குன்னு சொன்னார், பட் இவர் வந்து அப்படி நினைக்கல. How was the unattended trolley put to use? Trolley was taken possession by 2 bold and daring disabled boys who had a great ride with it. ஸோ சிம்பிளாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா எழுதினாலே போதும். மற்ற கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வைட் சாய்ஸ் ஆஃப் ரோல், who encouraged them, other patients. What does Barnard compare his entertainment to Grand Prix race இல்லை Indianapolis 500 கார் ரேஸ்க்கு கம்பேர் பண்ணுறாரு. What happened in the grand finale? Grand finale led to the scattering of plates and silver were placed on the trolley. சில்வர் வேறு, அப்போ பிளேட்ஸ் எல்லாமே ஸ்கேட்டர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி முக்கியமான ஒரு கொஷின் என்னென்னா, அந்த பையனுக்கு எப்படி வந்து ஐசைட் போயிருக்கும் அப்படின்னா, ஒன் டே when the boy's father and mother were drunk, his mother threw a lantern over his father. அம்மா வந்து லேண்டனை வந்து வீசி எறிகிறாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் ஹிட் த பாய் அண்ட் ஹீ சஃபர்ட் ஃப்ரம் 3rd degree burns. thus he lost his eyesight அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதுக்கப்புறம் அவனோட நெக்கில் வந்து ஒரு ஸ்கின் அப்படியே ஃப்ளாப்பாக வந்து வந்திருக்கும், அது வேறு கதை. அவ்வளோதான். சம்மிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் இதுதான் இருக்குது. வாட் டிட் ஹிலாரி டூ வித் ஹிஸ் வெட் பூட்ஸ்? ஹிலாரி குக்டு ஹிஸ் வெட் பூட்ஸ் ஓவர் த ஃபியர்ஸ் ஃப்ளேம் ஆஃப் த ப்ரிமஸ் டு சாஃப்ட். ப்ரிமஸ் அப்படின்னா அந்த ஸ்டோன்லேருந்து அந்த நெருப்பு வரும் இல்லையா, அதான். நேம் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் டூல் கேரிட் பை கிளைம்பர்ஸ் டியூரிங் த எக்ஸ்பெடிஷன். தே கேரிட் ஆக்சிஜன் பாட்டில் அண்ட் ஐஸ் ஆக்ஸ். Why did Hillary become clumsy fingered and slow moving? Oxygen வந்து இல்லை, lack of oxygen. What did Hillary find in a tiny hollow? Hillary found 2 oxygen bottles left by even and 2 oxygen bottles போதும். When did Hillary feel sense of freedom and well-being? When his oxygen bottle became lighter in weight and he cut steps down of the south summit. Light weight அப்படின்றதே நமக்கு வந்து போதுமானது. What did Hillary mean by saying we had enough to do the job but by no means too much? They were able to carry only the exact number of oxygen bottles needed for the expedition. On the rule of the road ரொம்ப easy. Why did the lady think she was entitled to walk on the middle of the road? She thought she had personal liberty to do so. அவளுக்கு வந்து personal liberty இருந்துச்சு அப்படின்னா அந்த லேடி அப்படி பண்ணாங்க. What would be the consequence of the old lady's action? என்ன ஆகும்? யூனிவர்சல் கேயாஸை உருவாக்கும். ரூல் ஆஃப் த ரோட்னா என்ன? இட் மீன்ஸ் in order to preserve the liberties of all,
லிபர்ட்டிஸ் ஆஃப் எல்லாரோட, அதாவது இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் லிபர்ட்டிஸ் ஆஃப் எவ்ரிபடி த லிபர்ட்டிஸ் ஆஃப் எவ்ரி இண்டிவிஜுவல் மஸ்ட் பி ரெடியூஸ்ட், இல்லைன்னா கர்டைல்டு. எல்லாரோட லிபர்ட்டியை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும்னா இண்டிவிஜுவல்ஸோட ஒவ்வொருத்தங்களோட தனிப்பட்ட லிபர்ட்டியை நம்ம வந்து கர்டைல் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் எல்லோரும் ஒத்து போவாங்க. Why should individual liberty be curtailed? In order to enjoy a social order and to avoid universal chaos. How would a reasonable person react when his action affects another? Okay, இதெல்லாம் தேவையில்லை. Define liberty as perceived by author. அதுதான், liberty is not only a personal affair but also a social conflict. அவ்வளோதான், வேறு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடையாது. ப்ரோஸ் பேராகிராஃப் ஜஸ்ட் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நிக்கோலா ஜாக்கப்போ, ஏற்கனவே சொல்லிட்டு 13 வயசு 12 வயசு 2 பேரும் பிரதர்ஸ். தே டிட் டிஃப்ரெண்ட் ஒர்க்ஸ் டு ஏர்ன் மணி. என்னென்ன ஒர்க்ஸ் பண்ணாங்க? தே சோல்டு ஃப்ரூட்ஸ், ஹாக்டு நியூஸ் பேப்பர், கைடட் டூரிஸ்ட், ரேன் எரான்ஸ், பாலிஷ்டு ஷூஸ். இதெல்லாம் முக்கியமாக அவங்க பண்ணால் 5 வேலை 4 எழுதுனா போதும். ஸோ அவங்களோட சிஸ்டர் லூசியா வந்து 20 வயசு. ஸோ அவங்க பொலேட்டா அப்படின்ற அந்த நகரத்தில் டியூபர்குலோசிஸ் ஆஃப் த ஸ்பைன் காரணமாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இவங்க வந்து பணம் சேர்த்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஸ்ட்ராபெரிஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதான் சோல்டு ஸ்ட்ராபெரிஸ். ஸோ அப்படின்றப்ப அங்கே ஆத்தர் வந்து அந்த குரோனின் அப்படின்ற அந்த ஆத்தர் பார்க்குறாரு. இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, சண்டே வந்து அவங்கள ஃப்ரீயாக கூட்டிகிட்டு போகிறார் அவரோட காரில். அங்கே அவங்க போயிட்டு பார்க்குறாங்க, அவங்க சிஸ்டரை பார்த்துட்டு வந்துடுறாங்க. திஸ் இஸ் த டோட்டல் ஸ்டோரி. அண்ட் அவங்க யாரோட சிம்பத்தியும் வேணும்னு நினைக்கல. தே அண்டர்ஸ்டுட் தேர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இவங்களோட வீடு எல்லாமே ஜெர்மன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரப்போ தரமட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோதான். நைஸ் கப் ஆஃப் டீயில் 11 பாயிண்ட் தான். அந்த 11 பாயிண்ட்டில் ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன, டீ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டீயாக நமக்கு வந்து இருக்கணும், இல்லை சிலோனிஸ் டீயாக இருக்கணும். ஓகே. செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, டீ வந்து ஸ்மால் குவான்டிட்டிஸ், அதாவது ஒரு டீ பாட் சைஸில் தான் பண்ணணும். ஆர்மி கால்ரான் சைஸில் பண்ணால் ஒயிட் வாஷ் இல்லை க்ரீஸோட ஸ்மெல் வந்து அடிக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து அந்த பாட் இருக்கு இல்லையா, பாட் எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாட் நம்ம சூஸ் பண்ணணும். எஸ், தேர்ட் பாயிண்ட் வந்து பாட் சூஸ் பண்ணுறது. கப்பு வந்து சூஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து இந்த சில்வர் வேறு பிரிட்டானியா வேறுலாம் எடுக்கக்கூடாது. கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த செராமிக் அந்த மாதிரி தான் எடுக்கணும். ஸோ அப்படி எடுத்துகிட்டு அந்த பாட்டை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹீட் பண்ணணும். அதுக்கப்புறமா டீ நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும் ஒரு கப்பு இருக்குது அப்படின்னா. அதனால தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கப்புறமா எந்த ஒரு மஸ்லின் பேக்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரெயினரும் இல்லாமல் டீயை டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பாட்டுக்குள்ளே போட்டுறணும். அதுக்கப்புறமா டீயை வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா லீவ்ஸ் எல்லாமே அப்படியே கீழே செட்டில் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை வந்து நல்லா ஷேக் பண்ணி ஸ்டிர் பண்ணணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கப்பு யூஸ் பண்ணுற, குடிக்கிறதுக்கு கப்பு யூஸ் பண்ணுறப்ப ஒரு சிலிண்ட்ரிக்கல் கப் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் வரும். என்னென்னா, அந்த டீ பாட்டிலேருந்து கெட்டிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே அந்த கொதிக்கிற தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சிலிண்ட்ரிக்கல் கப். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீயை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மில்க் போடணும். அண்ட் டீயில் சுகர் போடக்கூடாது. தட் இஸ் த ஃபைனல் பாயிண்ட். செலிப்ரேஷன் ஆஃப் பீயிங் அலைவ். டாக்டர் கிறிஸ்டியன் பர்னார்ட், இவர் தான் வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி பண்ணவர், ஹார்ட் சர்ஜனும் கூட. ஸோ இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. இவரோட ஒய்ஃப் கூட ஒரு நாள் லஞ்சு சாப்பிட்டுட்டு வரும்போது அவர் ஸ்ட்ரீட்டை கிராஸ் பண்ணும்போது தெரியாமல் இவர் ஒரு கார் வந்து நாக் பண்ணி ஒய்ஃபை அப்படியே தள்ளி விட்டுறது. அவங்க ஒய்ஃப் ஆப்போசிட் லைனில் போய் விழுந்து ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்லேருந்து வர வண்டி வந்து இடிச்சிருது. இவருக்கு 11 broken ribs அண்ட் பெர்ஃபோரேட்டட் லங். பெர்ஃபோரேட்டட்னா டேமேஜ்டு. ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர்டு ஷோல்ஜர் இது வந்து ஆயிடுது. ஸோ அதனால் அவங்க ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறாங்க. இவருக்கு வந்து பெயின், அதே மாதிரியே ஃபியரும் இருந்துச்சு, ஆங்கரும் வந்து இருந்துச்சு. நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறதும் இருந்துச்சு. இது ஒரு விஷயம். இன்னொரு நாள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெட் கிராஸ் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் கேப் டவுனில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டலில் போகிறப்ப ஒரு 2 பசங்களை பார்க்குறாரு. அதில் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா டிரைவர், இன்னொரு பையன் மெக்கானிக். அதாவது அவங்க அங்கே நிப்பாட்டி வச்சுருந்த அந்த வண்டி, அந்த ட்ராலியை வந்து எடுத்து விளையாடுறாங்க. ஸோ அந்த டிரைவருக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கான், மெக்கானிக் பின்னாடி இருந்து அப்படியே அதை வந்து பார்த்திங்கன்னா தள்ளிட்டு இருக்கான். மெக்கானிக் வந்து தலையை தொங்க போட்டு தள்ளுறான். பிகாஸ் அவனுக்கு கண்ணு தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு நாள் இது ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து அப்பா மேலே அந்த லேண்டனை தூக்கி வீச போகிறாங்க. அப்பா வந்து டக்குன்னு என்ன ஆயிடுச்சு, இவன் மேலே பட்டு 3rd degree burn. ஸோ கண்ணு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா போயிடுச்சு. இன்னொரு பையனுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ரீசெண்டாக பர்னார்ட் தான் வந்துட்டு, அந்த டிரைவர் பையனுக்கு வந்து ரீசெண்டாக அந்த பர்னார்ட் தான் வந்துட்டு ஹார்ட் சர்ஜரி பண்ணி வச்சுருந்தாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு டிசீஸ் இருந்தனால, அவங்க வந்து டியூமர் இருந்தனால அதை வந்து பார்த்திங்கன்னா கையை ரிமூவ் பண்ணிட்டாங்க, ஆர்மை வந்து வெட்டி எடுத்துட்டாங்க. ஸோ ஆம்புடேட் பண்ணிட்டாங்க. அதுதான். ஸோ அதனால் ஜாய் ஆஃப் லிவிங் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருப்பார். சப்மிட் வேண்டாம். அடுத்தது ரூல் ஆஃப் த ரோட் வந்து சேர் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். அந்த மாமனார் வந்து இது பண்ணுவார், அந்த டெட் பாடிக்காக அவங்க எடுத்துகிட்டு போவாங்க. அவ்வளோதான். ரூல் ஆஃப் த ரோட் மட்டும் பார்த்தா, ஒரு லேடி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ரோட்டில் நடக்கிறது எப்படி வேணால் நான் நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது, டிராஃபிக் ரூல்ஸ் பிரேக் ஆகுது. அப்போ எல்லோரும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து
பாத்வே உங்களுக்கான அந்த வழியில் தானே நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சைட் வாக்கில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி. பெடஸ்ட்ரியன்ஸ்னால் பேவ்மெண்ட்டில் இல்லைன்னா சைட் வாக்கில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் இது என்னோட ஓன் லிபர்ட்டி, நான் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லி கேயாஸை கிரியேட் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கிரியேட்டிங் யூனிவர்சல் கேயாஸ். பிகாஸ் லிபர்ட்டி அப்படின்றது பர்சனல் லிபர்ட்டி விட நமக்கு வந்து பப்ளிக்கோட லிபர்ட்டி தான் முக்கியம். சரியா? ஸோ பர்சனல் லிபர்ட்டி ஹேஸ் டு பி கர்டைல்ட் இன் ஆர்டர் டு மெயின்டைன் த பப்ளிக் லிபர்ட்டி. அவ்வளோதான். இதை மட்டும் வச்சு கதை எழுதுனீங்கனாலே முடிஞ்சு. போயம் செக்ஷன் அப்படின்றப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா படிச்சுக்கோங்க. நான் வந்து லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் பொயட் நேம் எழுதலைன்னா 1 மார்க். ERCக்கு பொயட் நேமுக்கு 1 மார்க், எழுதலைன்னா 1 மார்க் கிடையாது. ஸோ பொயட் நேமை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேசல், எட்வின் மயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாம் பார்த்துக்கோங்க. சிமிலி அப்படின்னா இந்த லைக், ஆஸ் இதெல்லாம் வந்தால், ஸோ வந்தால் சிமிலி. பர்சானிஃபிகேஷனை உயிரற்ற பொருளை உயிருள்ளவோட கம்பேர் பண்ணுறது. மெட்டாஃபர் அப்படின்றத உருவகம், அந்த லைக், ஆஸ் அப்படின்றது மறைஞ்சு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் ரைமிங் வேர்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மற்ற எல்லாமே நீங்கள் எழுதிடுவீங்க. கெஷரினா ட்ரீ, டாரு டட், டி ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரீயில் இருக்க டீயும் டீயில் இருக்க டாருவை ஞாபகம் வச்சுக்கோங்க. டி. சரியா? சரி, இதையுமே நம்ம டக்குன்னு ரிவைஸ் பண்ணிடலாமே. உங்கள் கேசலில் வந்து பார்த்திங்கன்னா விங்கிறது சோல்ஜர்ஸ். How did the soldiers spend the summer day? அவங்க ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. What could they watch from the turret wall? They could watch mowers in the hay. Mowers அப்படின்னா farmers, அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கேசல் எப்படி சேஃபாக இருந்துச்சு? Gates were strong, walls were thick and high. What was the firm belief of the soldier? No man could win the castle. Foothold there, no clever trick. இது வந்து what was challenging? Climbing the high walls of the castle. which has castle strength என்ன கன்வே பண்ணுறாங்க அப்படின்னா, கேசல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. ஒரு பேர்டு மட்டும்தான் அதை அந்த நல்லா பறந்து வர முடியும் அப்படின்னு. ஸோ ஹை அண்ட் திக் வால்ஸ் ஆஃப் த கேசலை பற்றி அதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. தென் அவர் மேஸ் ஆஃப் டனல் ஸ்டோன் க்ரூ தின்னர் அஸ் ட்ரெக்கீரியஸ் அஸ் ஏர் கேசல் வாஸ் லாஸ்ட் வித்தவுட் அ க்ரோன். ஸோ அதாவது என்னென்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மேஸ்லாம் கட்டி வச்சுருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒருத்தன் வந்து வாயில் காவலன் வந்து லஞ்சம் வாங்கிட்டு உள்ளே விட்டா எதிரணியை. ஸோ நாங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா தோற்று போயிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் என்ன சொல்கிறாங்க, ஈவன் த விண்டிங் பாத் அண்ட் ஸ்டோனி வால்ஸ் ஹவ் பிகம் நத்திங். விண்டிங் பாத்தும் ஸ்டோனிங் வால்ஸும் நத்திங் ஆயிடுச்சு. கேசல் என்ன ஆயிடுச்சு, கேசல் ஃபெல் இன்டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் எனிமீஸ். வி குட் டூ நத்திங் பீயிங் சோல்ட். என்ன ஆயிடுச்சு, காட் வாஸ் பிரைப்டு வித் கோல்டு. வை டிட் தே ஃபீல் ஹெல்ப்லெஸ்? எ ரைட்டர் வாஸ் தேர் இன் த கேசல், ஸோ அதர்ஸ் ஃபெல்ட் ஹெல்ப்லெஸ். ERC வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதிடுவீங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, கேசலை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரீ, கெஷரினா ட்ரீ. ஸோ அவங்க வந்து பைத்தான் மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த க்ரீப்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஜெயண்ட் மாதிரி பைத்தான் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிரிம்சன் ஃப்ளவர்ஸ் என்ன அர்த்தம், ஏன்னா அந்த க்ரீப்பர் இருக்குது இல்லையா, அதுக்கு வந்து கிரிம்சன் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அது ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ ஜெயண்ட் அப்படின்றது கெஷரினா ட்ரீ. அவ்வளோதான். ஒபிலிவியான்ஸ் கிளாஸ் அப்படின்றது அப்போது மறக்கக்கூடிய நோய். ஸோ அதிலிருந்து நான் உன்னை டிஃபெண்ட் பண்ணி உனக்காக இந்த பாடல் எழுதுறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவே ஃப்ரம் ஃபர்கெட்ஃபுல்னஸ் பிகாஸ் ஆஃப் லவ். வாட் இஸ் த எக்ஸ்பிரஷன் ஃபெயின் கன்வே? ஃபெயின் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிளாட்னஸ் அப்படின்னு அர்த்தம். வாட் இஸ் த poet convey through the expression fear, trembling, hope? Poet conveys through the words the influence fear could have on one's positive mindset. What is the creeper compared to? A huge python. How does the creeper appear on the tree? A colorful scarf of giant. Name the bird that sings in the poet's garden. Bird and a kokila. சரியா? To whom Tarudat want to consecrate the tree's memory? To her dear souls. இறந்து போனவங்க இனிமேல் இறக்க போகிறவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, so that to her dear souls. All the world's a stage. ஸோ சிம்பிளாக சொல்லினா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இன்ஃபேண்ட்ரி. ஸோ அம்மாவோட ஆர்ம்ஸில், அதாவது the child will cry in mother's arms and will vomit in the nurse arms அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். செகண்ட் ஸ்டேஜஸ் சில்ட்ரன், he will go to school unwillingly. He will sling his bag over his சோல்ஜரில் பேகை வந்து போட்டுட்டு போவான். இந்த தேர்ட் ஸ்டேஜ் ஸ்கூலுக்கு போனேன்னாலும் லவ் ஆகும். இந்த தேர்ட் ஸ்டேஜ் he would do anything to gain the attention of his beloved. He writes ballads for ballad அப்படின்னா ஒரு சாங் for his beloved. ஃபோர்த் ஸ்டேஜில் என்ன ஆகிற எல்லாத்தையும் விட்டுட்டு he becomes more serious and wants to join the army. He even wants to get the bubble reputation by even dying. செத்து போய் கூட அவன் வந்து பார்த்திங்கன்னா வாங்கணும், அந்த பபுள் ரெப்புடேஷன் வேணும் அப்படின்னு நினைப்பான். ஃபிஃப்த் ஸ்டேஜில் he is very wise and he becomes a judge. He uses many proverbs and he is very knowledgeable அப்படின்னு நம்ம சொல்லலாம். சிக்ஸ்த் ஸ்டேஜில் he wears pants and spectacles and he is திக்காயிடறான். ஃபோர்த் ஸ்டேஜில் குண்டாக இருந்தவே ஃபிஃப்த் ஸ்டேஜில் குண்டாக இருந்த அந்த ஜட்ஜாக இருந்தப்போ குண்டாக இருந்தவே சிக்ஸ்த் ஸ்டேஜில் ஒல்லியாயிடறான், தின்னாயிடறான். செவன்த் ஸ்டேஜில் இட் இஸ் his செகண்ட் சைல்ட்ஹுட். his வாய்ஸ் பிகம்ஸ் ட்ரெம்பிள் அண்ட் ஃபைனலி வித்தவுட் his ஐஸ், டீத் அதெல்லாமே போயிட்டு செத்து போயிடறான். அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் பாய்னு கொடுத்தனால ஸ்கூல் பாய். கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அன்வில்லிங். அடுத்தது பாய் எப்படி போகிறான், க்ரீப்பிங் லைக் அ ஸ்னெயில் மாதிரி ஊர்ந்து தான் போகிறான். செகண்ட் லைன் இருக்குது, லைக் வந்துருக்கிறனால சிமிலி.
அதுக்கப்புறமா சோல்ஜர் என்ன சொல்கிறான், சாக்ரிஃபைஸ் ஹிஸ் லைஃப் ஃபார் ரெப்புடேஷன். லைஃப் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூட நினைக்கிறேன். பபுள் ரெப்புடேஷன்னா என்ன அப்படின்னா, அந்த ரெப்புடேஷன் வந்து பபுள் மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அதான் ஷார்ட் லிவ்டு க்ளோரி. க்ளோரி அப்படின்னா ரெப்புடேஷன். ஸோ அதனால் கொஞ்சம் நாளைக்கு தான் அந்த க்ளோரி இருக்கும், அப்புறம் மறந்து தானே போயிடுவாங்க மக்கள். அதான் வாட் ஆர் த டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் அட் திஸ் ஸ்டேஜ்? அக்ரெசிவ் அண்ட் டேக்ஸ் ரிஸ்க் ஃபார் ஹானர் அண்ட் ரெப்புடேஷன். அக்ரெசிவாக இருக்கான், அதே மாதிரி ரெப்புடேஷன் ஹானருக்காக, மரியாதை கௌரவத்துக்காக ரிஸ்க் எடுக்கவும் நம்ம தயங்கலை. Whom does justice refer to? Mature man with wisdom. Describe his appearance with fair belly, serious look and formal bird. How does he behave with people around him? Like a learned man. What does he do to show his wisdom? Quotes, proverb and modern instances. ERC வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது உலிசஸ் வந்து பார்த்திங்கன்னா அவன் டெலிமேக்கஸ், அவன் பையன்ட்ட அந்த செப்டரை கொடுத்துட்டு அவன் ஆளுகளோட வந்து பார்த்திங்கன்னா போகணும் அப்படின்னு நினைப்பான். க்ரீக் பேரடைஸில் போய் செத்து போகணும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதுதான் இந்த கதை. அவனுக்கு ட்ராவல் தான் இருக்கணும், கிங்காக இருக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பான். உலிசஸ் கிவ்ஸ் அன்ஈக்குவல் லாஸ் டு டிஃப்ரெண்ட் பீப்புள். அவனுக்கு வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நினைக்கிறான். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு ஆர்ச் கம்பேர் பண்ணுறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் அன் ஆர்ச். ஹவு டஸ் த லைன் கன்வே? எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் என்லெஸ். தெர் இஸ் நோ என் டு லைஃப் லைக் ஹரிசான். How is every hour important to Ulysses? Ulysses want to gain knowledge. ஒவ்வொரு ஹவருக்குமே ஒரு நாலேஜ் ஒன்று நினைக்கிறாரு. வாட் இஸ் த டேர்ம் லிட்டில் ரிமைன்ஸ் அப்படின்னா the limited time before death. This is my 10th டெலிமேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிற இடத்துல உலிசஸ் யார்கிட்ட அவரோட கிங்டம் கொடுக்குறாரு? டெலிமேக்கர்ஸ். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த செப்டர் அப்படின்றப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராடாக இருக்கும். தட் சிக்னிஃபைஸ் த பவர் ஆஃப் த கிங். தண்டர் அண்ட் சன்ஷைன் என்ன சொல்கிறாங்க? குட் அண்ட் பேட் டைம். அதான் குட் அண்ட் சன்ஷைன்னா நல்லாயிருக்கும், தண்டர்னா பேடாக இருக்கும். அதான் வாட் டு இன்ஃபர் அபவுட் த ஆட்டிடியூட் ஆஃப் த சைலர்? ரெடி டு அக்செப்ட் எனி சிச்சுவேஷன். சைலர்ஸ் வந்து எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் ஏற்றுப்பாங்க. புரியுதா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அன்டையிங் ஸ்பிரிட் ஆஃப் யுலிசஸ் அப்படின்னா டெத் இஸ் த எண்ட் ஆஃப் ஆல். யுலிசஸ் பிலீவ்ஸ் தட் ஹி கேன் டு கிரேட் திங்ஸ் பிஃபோர் டெத். டெத்துக்கு முன்னாடி நான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம், கிரேட்டாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறார். அலிட்ரேஷன். ஓகே. வாட் வாஸ் யுலிசஸ் பர்பஸ்? டு ட்ராவல் ஆல் பிளேசஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஹவு லாங் வுட் ஹிஸ் வெஞ்சர்? எவ்வளோ நாள் ஒரு ட்ராவல் பண்ணோம்? டில் ஹிஸ் டெத். அவ்வளோதான். அடுத்தது வந்து தோ மேட் வீக் பை டைம் அண்ட் ஃபைட் த ஹார்ட்ஸ் ஆர் ஹீரோயிக் அப்படின்னா தோ ஓல்டு. சைலர்ஸ் எல்லாருமே ஓல்டாக தான் இருக்குங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்களோட ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட் எல்லாமே ஃபர்மாக இருந்துச்சு. அவ்வளோதான். இஆர்சி வந்து பார்த்துக்கோங்க. ஃபாதர் டு ஹிஸ் சன் வந்து என்ன சொல்கிறார்? லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஈஸியாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். கேன் பீங் இன் சால்டிடியூட். எஸ், சால்டிடியூடில் இருக்கணும். என்ன தனியாக இருந்தால் தான் அவனால் க்ரியேட்டிவாக ஐடியாஸ் வந்து யோசிக்க முடியும். இஸ் இட் அ ஷேம் டு பி ஃபுல்லாக இருக்கிறதுல எதுவும் தப்பு இல்லை, ஆனால் அதை திருப்பி வந்து பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஃப்ரீ இமேஜினேஷன் அப்படின்றது நம்ம தனியாக உட்காந்து யோசிச்சா தான் நமக்கு சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். அடுத்தது இன்சிடென்ட் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் கேம்ப். ஸோ நெப்போலியன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு வித் ப்ரான் ப்ரோ அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சீரியஸான ஒரு லுக்கோட அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. வாருக்காக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பார். அதான் அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்டு. ஸோ அடுத்தது வந்து வை டிட் த பாய் கான்ட்ராடிக்ட் நெப்போலியன்ஸ் வேர்ட்? ப்ரௌட் ஆஃப் ஹிஸ் wounds. வை வாஸ் ஹிஸ் ப்ரைட் டச்? நாட் ஒன்லி wounded பட் ஆல்சோ அவன் wounded இருந்தாலும் அவன் சாக்ரிஃபைஸ் பண்ணி கடைசியில் வந்து அந்த நம்ம வாரில் ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிட்டு தான் செத்து போயிருப்பான். ஸோ அதை ஏன் மதர் ஈகிளாக யார் கம்பேர் பண்ணாங்க? நெப்போலியன். பேபி ஈகிளட்டாக அந்த சோல்ஜர்னா நெப்போலியன் அவரோட கண்கள் வந்து எப்படி ஒரு அம்மா மாதிரி அவர் பார்க்குது, அப்படியே ஐயோ அவன் இறந்து போகிறானே அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். கம்பேரிசன் வந்து நெப்போலியன் ஈகிள், த பாய் சோல்ஜர் ஈக்லெட். அவ்வளோதான். போயம் பேராகிராஃபை பொறுத்தளவில் கேசல் எட்வின் மயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோல்ஜராக இருக்கார். ஸோ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அந்த கேசலோட கேட்டும் வாலும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது. அவங்களுக்கு வந்து தேவையான சாப்பாடு ஆம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக இருந்தாங்க. சம்மரில் வந்து அவங்க எனிமீஸ் வந்து பக்கத்தில் இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரியே மோவர்ஸ் இந்த ஃபார்மர்ஸை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு காடு வாயில் காவலன் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் வந்து அந்த எனிமீஸை கோல்டுக்காக விட்டுட்டான். ஸோ அந்த கேசல் வந்து கேப்சர் ஆயிடுச்சு. நரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியை சாகிற வரைக்கும் யார்கிட்டையும் ரிவீல் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினச்சாரு. கெஷரினா ட்ரீ இந்த இடத்துல டாரோடெட் வந்து இம்மார்டலைஸ் அப்படின்னா அந்த சாகாவரமாக கொடுக்குறாங்க. அந்த ட்ரீக்கு கெஷரினா ட்ரீயை வந்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அந்த ட்ரீயை சுற்றி ஒரு க்ரீப்பர் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது, ஒரு கிளை இருக்குது. அது வந்து அப்படியே சுற்றி பைத்தான் மாதிரி இருக்குது. அதில் ரெட் கலரில் கிரிம்சன் ஃப்ளவர்ஸ் இருக்கிறதுனால அந்த ட்ரீக்கே ஒரு ஸ்கார்ஃப் போட்ட மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் அண்ட் பீஸ் எல்லாம் நிறையா வருது. அதே மாதிரியே நமக்கு ஒரு பப்புன் வந்து டெய்லி வந்து இருக்குது. அதே மாதிரி அவங்க சைல்ட்ஹுட் மெமரிஸை கொண்டு வருது. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ட்ரீயை அவங்களோட மெமரிஸோட இவங்களுக்கு முன்னாடி யாராச்சும் செத்து போயிருப்பாங்க இல்லையா, அவங்களோட மெமரிஸோடையும் சேர்த்து கன்சக்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க இம்மார்டலைஸ் பண்ணுறாங்க. வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சொல்லிகிட்டே அது எல்லாமே. உலிசஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே தான். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஐடியல் லைஃப் பிடிக்கல. ஸோ போகிறாரு. ஃபாதர் டு ஹிஸ் சன்னும் வந்து பார்த்திங்கன்னா கால்பர்க்ஸ் ஹிஸ் சன் அட் நியரிங் மேன்ஹுட். ஸோ அதனால் ஒரு அட்வைஸாக பி அ ராக் டு வித்ஸ்டாண்ட் சேலஞ்சஸ். அதே மாதிரி ஜென்டலாகவும் இரு அப்படின்னு சொல்கிறாரு.
ஸோ அதை தான் சொல்லி தனியாக இருந்து யோசி, அப்போ தான் உனக்கு ஐடியாஸ்லாம் வரும்னு சொல்கிறேன். ஃப்ரெஞ்ச் கேம்ப்னா ஃப்ரான்ஸ்க்கும் ஆஸ்ட்ரியாவுக்கும் வார், நெப்போலியன் வந்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போது திடீர்னு ஒரு மவுண்டு கிட்ட, மவுண்டுனா சின்ன மவுண்டன் மாதிரி, ஸோ ஒரு மேடு மாதிரி இருக்கிற இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு வித் ஹிஸ் ப்ரான் ப்ரோஸ். சப்போஸ் ஒரு சோல்ஜர் வந்து தூரத்துலேருந்து வரான், என்ன சொல்கிறான் அப்படின்னா, ராட்டிஸ்பன் அந்த நகரம் ஆஸ்திரியாவில் இருக்க ராட்டிஸ்பனை கேப்சர் பண்ணிட்டோம், நானே ராட்டிஸ்பனில் இருக்கிற மார்க்கெட்டில் வந்து ஃப்ரான்ஸோட ஃப்ளாகை ஹாய்ஸ்ட் பண்ணிட்டு வரேன்னு சொல்லுவார். நெப்போலியன் உடனே ஹாப்பி ஆயிடுவார். பட் டக்குன்னு பார்த்த உடனே அந்த சோல்ஜர் வந்து ஊண்டாயிருப்பார். என்னடா இது இந்த சோல்ஜர் ஊண்டாயிட்டாரே அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் தெரியுது நெப்போலியனோட ஐஸ் வந்து சாஃப்ட் ஆயிரும், ஒரு மதர் ஈகிள் மாதிரி. அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அந்த சோல்ஜர் வந்து சாக போகிற லெவலில் இருப்பார். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நான் வந்து சாகலை, என்னோட கடமையை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி வீரமரணம் வந்து அடைஞ்சிருவார். இதுதான் இந்த ஸ்டோரி. சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப், காட் சீஸ் ட்ரூத் பட் வெயிட்ஸ். ஆக்சினோ வந்து ஒரு மர்ச்சன்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் போகாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார், ஏன்னா அவங்களுக்கு ஒரு கெட்ட கனவு வந்திருக்கும். பட் அதை மீறி அவர் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு ஃபேருக்காக போயிடுவார். அன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டலில் தங்கி இருக்கிறப்ப வேறு ஒருத்தங்க யாரோ கொண்டிருப்பாங்க, பட் இவர் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவர் வந்து இன்னசென்ட்டாக இருப்பார், ஒய்ஃபும் வந்து போயிடுவாங்க. 26 வருஷம் போனதுக்கப்புறம் மக்கர் செமியானிச் அப்படின்றவே ஜெயிலில் இருப்பான். ஸோ அவனை பார்க்குறப்ப அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தப்பிக்கிறப்ப சொல்லிடுவான், கில்ட்டியாக ஃபீல் பண்ணி அவனே நான் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். இன்ஃபேக்ட் ஃபஸ்ட் வந்து ஆக்சினோ மிரட்டுவான், அதுக்கப்புறம் போயிடுவான். லைஃப் ஆஃப் பை அப்படின்றது பை பட்டேல். ஸோ அவன் வந்து பார்த்திங்கன்னா போட்டில் டைகர் அண்ட் ஹைனாவோட இருந்தது. அவன் வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் வந்து இல்லாமல் 3 days இருந்தான். அப்புறம் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் போட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த டைகரும் பை பட்டேலை வந்து சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணிச்சு. அப்புறம் பை பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா டைகர் ஒரு ஐலாண்டில் விட்டுட்டா. 22 நாள் வந்து அங்கே இருந்தான் அந்த போட்டில். ஹார் ஆஃப் ட்ரூத் வந்து பால்வின், அதுக்கப்புறம் கிரீஷம், இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஷிப். ஸோ ஜான் கிரீஷம் அவரோட பேர். அவர் வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து ஒரு மேனேஜராக இருப்பார். ராபர்ட் பால்வின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்ரட்டரியாக வந்து இருப்பான். கிரீஷம் வந்து பணத்தை கையாடல் பண்ணிடுவான், ஹி வில் பி சீட்டிங் த பேங்க். ஸோ அதனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் கிரீஷமுக்கும் ராபர்ட் பால்வினுக்கும் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னா, அவனோட ஜான் கிரீஷம் அவன் பேரையே தன்னோட பையனுக்கு வச்சுருப்பான், ஜான் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவன் தப்பு பண்ண உடனே கிரீஷம் வந்து சொல்லுவான், இந்த மாதிரி நான் $100,000 $1,00,000 நான் உனக்கு தரேன், நீ வந்து எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்னு மட்டும் நீ கோர்ட்டில் சாட்சி சொல்லிடுன்னு சொல்லி சொல்லுவான் இந்த ட்ரையல். பட் ஆனால் பால்வினோட ஃபேமிலியும் ஃபஸ்ட்டு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு. பட் அதுக்கப்புறம் பணம் கொடுக்கறதுனால சரி ஓகே ஒத்துக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் பால்வின் ரெஃப்யூஸ் பண்ணிடுவார். பால்வின் ரெஃப்யூஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் அவரும் கஷ்டப்பட்டு தான் ஃபீல் பண்ணுவார். எப்படி நம்ம ஃப்ரெண்டு நம்ம இவ்வளோ வருஷம் நட்புக்கு அகைன்ஸ்டாக நம்ம எப்படி பண்ண முடியும்னு நினைப்பார். பட் கிரீஷம் அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவான், தானாகவே சரி நம்ம ஃப்ரெண்டை தர்ம சங்கடத்துக்குள்ளாகக்கூடாதுன்னு சொல்லி அவனே கிரைம் அக்செப்ட் பண்ணிடுவான். ஸோ அதனால் பால்வினோட ஹானஸ்டிக்காக மிஸ்டர் மார்ஷல் அவரோட பேங்க்கில் வந்து அவருக்கு ஒரு வேலை போட்டு கொடுப்பாரு. மிட் நைட் விசிட்டர் ஆசபிள்ங்கிறவன் சீக்ரெட் ஏஜென்ட். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்குள்ளே வருவான். நைட் அன்றைக்கி ஒருத்தரோட மீட்டிங். ஃபவுலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரைட்டர் ஒருத்தர் இருக்கார் ஃபவுலர் அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் வந்து உள்ளுக்குள்ளே வந்தோடனே மேக்ஸ் அப்படின்ற ஒருத்தனை வந்து பார்க்குறான். அவன் கன்னோட நின்றுட்டுருக்கான். அவன் சீக்ரெட் பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான். அதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, சீக்ரெட் பேப்பர் வந்து வரும் ஒரு 12 மணிக்கு வரும், மிட் நைட்டில் வரும். ஸோ சரி நீ எப்படி உள்ளுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்கிறதோட மட்டும் நிப்பாட்டாமல், நீ வந்து டிட் யூ கம் த்ரூ த பால்கனி அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். ஸோ அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, நோ ஐ கேம் த்ரூ த மெயின் டோர் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அங்கே தெர் வாசன்ட் அ பால்கனி அட் ஆல். பட் அவனை வந்து கன்ஃபியூஸ் பண்ணணும். ஏன்னா அவன் மனசுக்குள்ளே பால்கனின்னு ஒன்று உண்மையிலே இருக்குது அப்படின்றத நம்ப வைக்கணுன்றதுக்காக அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருப்பார். ஏன்னா ஆப்வியஸாக அவன் டோர் வழியாக வந்தால் இருந்தால் இவருக்கும் தெரிஞ்சிருக்கும். சரி, அப்புறம் திடீர்னு ஒரு டைம் கதவு தட்டுறப்போ அந்த யாரோ ஒருத்தன் கதவு தட்டுறப்ப ஐ கால் த போலீஸ், அவங்க தான் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே ஆசபிள் வந்து மறைச்சிக்கிறதுக்கு ட்ரை பண்ணி விண்டோவில் குதிச்சிருவான். ஏன்னா பால்கனி இருக்குன்னு அவன் மனசில் நினச்சிருப்பான். இவர் போய் சொல்லி அவனை நம்ப வச்சிருப்பாரு சைக்காலஜிக்கலாக. பட் அங்கே இல்லாமல் அவன் கீழே விழுந்துருவான். தஸ் வாசபிள் அவுட்விட்டட் மேக்ஸ். அவ்வளோதான். ஆல் சம்மர் இன் டே அப்படின்றப்ப இந்த வீனஸில் வந்து ஒரு இமேஜினரி தான் நடக்கும். அங்கே வந்து எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். சன் அப்பியர்ஸ் ஃபார் 2 hours எவ்ரி 7 years. 7 வருஷத்துக்கு ஒருக்க 2 மணி நேரம் மட்டும்தான் வரும். மார்கோட் அப்படின்ற பொண்ணு வந்து சன்னை பார்க்கணும்னு நினைக்கிறா. ஆனால் அங்கே இருக்கிற அந்த புல்லிஸ் எல்லாருமே வந்து இவன் மேலே இவளோட நாலேஜ், எக்ஸ்ட்ராடினரி நாலேஜ் இருக்கும். ஸோ அது மேலே பொறாமப்பட்டு இவங்க லாக் பண்ணிடுவாங்க மார்கோட்டை. அதுக்கப்புறம் சன் வந்து வந்துடும். பட் இவளை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க, எல்லாம் மறந்துடுவாங்க இவளை. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ஜாய் பண்ணி வந்ததுக்கப்புறம் தான் மார்கெட்டை ரிலீஸ் பண்ணி சாரி வந்து கேட்பாங்க. ஏன்னா அவளுக்கு சன் ரொம்ப பிடிக்கும். பட் அவளால் பார்க்கல. ரிமெம்பர் சீசர் வந்து லார்ட் வெஸ்டர்ன் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் திடீர்னு ஒரு பாக்கெட்டை விட்டு பார்க்குறப்ப ரிமெம்பர் சீசர்னு இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி டேட் என்ன அப்படின்னு சொல்லி அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பார். இன்றைக்கி March 15 சொல்லுவாங்க. ஏன்னா March 15 தான் ஐட்ஸ் ஆஃப் மார்ச், சீசரை கொல்லப்பட்ட நாள். அப்போ ரிமெம்பர் சீசர்னும் சீசரை யோசிச்சுப்பார். ஐயோ இன்றைக்கி ஐட்ஸ் ஆஃப் மார்ச், அப்போ இன்றைக்கி நம்மளை யாரோ கொல்றதுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க போல், நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனிமீஸ் நம்மளை கொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிட்டு ஹி ஆர்டர் ஹிஸ் செக்ரட்டரி ராஜர் டு க்ளோஸ் ஆல் த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ். அதே மாதிரியே வந்து அவரோட ஒர்க்கர்ஸ் எல்லாரும் வெளியே
இப்போ சொல்லுவார். அவங்க ஒய்ஃப் மார்த்தா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜாலியாக தான் சொல்லிட்டு இருப்பாங்க, வேறு ஏதாச்சும் நீங்கள் எழுதி வச்சுருக்க போகிறீங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் என்ன ஆகுனா ஒரு கார்டனர் சீசர் அப்படிங்கிற அவர் வந்து பார்த்திங்கன்னா வருவார். அவர் ஒரு கார்டனர். அவர் என்ன சொல்லுவார்னா, சார் உங்கள் கூட எனக்கு அப்பாயின்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தான் அதுக்கப்புறம் இவருக்கு ஞாபகம், ஆமாம் இதை நான் தான் எழுதி வச்சேன், ரிமெம்பர் சீசர், ஒன்று ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் ரிமெம்பர் சீசர் காலையில் எழுதி வச்சேன், பட் நானே அதை மறந்துட்டேன், நானே மறந்துட்டு நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது ஆப்சன்ட் மைண்டட்னஸ் தான் இந்த கன்ஃபியூஷனுக்கு காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து இப்போ லெட்டர் ரைட்டிங். ஃபார்மல் லெட்டர் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஃபார்மேட் இருக்கணும். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த மாதிரி லெட்டர் என்னவோ அந்த ஹெட்டிங் கொடுத்துட்டு ஃப்ரம் போட்டுறணும், XXXYY அப்படின்னு போட்டுட்டு டூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ ஹெட் மாஸ்டர் ஆஃப் யுவர் ஸ்கூல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஸ்கூல் பேர் நமக்கு தெரியாது. அப்போ கண்டிப்பாக ABC இல்லை இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நம்ம அந்த ஸ்கூல் பேர் எழுதணும், இல்லைன்னா எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் ஊர் பேருமே நமக்கு வந்து எழுதுறது நல்லதில்லை. XX சிட்டி இல்லை YY சிட்டி இல்லை வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுறணும். சரியா? ஸோ இந்த இடத்துல சார் ஆர் மேடம், வெறும் சார் ஆர் மேடம், ரெஸ்பெக்டட் அதெல்லாம் வேண்டாம். சார் ஆர் மேடம், சப்ஜெக்ட் SUB ரெக்வஸ்டிங் ஃபார் டூப்ளிகேட் மார்க் ஷீட் REG ரிகார்டிங் போட்டுட்டு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து அதிகமாகவே எழுதுறது நல்லது. ஸோ ஐ மிஸ்ட் மை இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த கண்டென்ட் அப்படியே எடுத்து நம்ம எழுதிட்டு தேங்க்யூ. அடுத்தது பிளேஸ் டேட். சரியா? போட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி ரைட் சைடில் இருக்கணும். திஸ் இஸ் ஃபார்மல் லெட்டர். இன்ஃபார்மல் லெட்டர் அப்படின்னா அந்த பிளேஸ் அண்ட் டேட் வந்து இங்கே வந்துடும். சரியா? ஸோ பிளேஸ் அண்ட் டேட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டாப் ரைட்டில் வந்துடணும். மேலே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெட்டர். சரியா? லெட்டர் டு மை கிராண்ட் மதர் அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல போட்டுட்டு மை டியர் கிராண்ட்மா, ஸோ நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒரு 4 லைனாவது எழுதணும். இதை விட கொஞ்சம் நல்லா எழுதணும், அப்போ தான் ஃபுல் மார்க் தருவாங்க. ஸோ வித் லவ் இல்லை அப்படின்னா யுவர்ஸ் லவ்விங்லி போட்டுட்டு கடைசியில் அட்ரஸ் ஆன் த என்வலப். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் ஆன் த என்வலப் போடணும். அவங்க போட மறந்துட்டாங்க. ஸோ இங்கே நீங்கள் லெஃப்ட்டில் அட்ரஸ் ஆன் த என்வலப் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா போதும். அதுக்கும் ஹாஃப் மார்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது ரிப்ளை லெட்டர். ஜாபுக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரம் டு ஃபார்மலாக தான் எழுதுறோம் இல்லையா, அதான். ஸோ அப்போ இந்த மாதிரி வந்து குட்டியாக சும்மா போட்டு ரெஃப் அப்படின்னு ஒரு வேர்டை போடணும். ரெஃப் அப்படின்னு போடணும். ஐசா த ஹிந்து, ஐசாங்கிறது கூட தேவையில்லை, ஜஸ்ட் த ஹிந்து டேட்டட் அப்படின்னு சொல்லி நீங்களாம் ஏதாவது ஒரு டேட் போட்டுக்கலாம். பேப்பர் கொடுக்கலைனாலும் ஜஸ்ட் நீங்கள் ஏதோ ஒரு பேப்பரை இந்த மாதிரி எழுதிக்கலாம். போட்டுட்டு அடுத்து என்ன பண்ணணும், பயோடேட்டா இல்லை கரிக்குலம் விட்டே இல்லை ரெஸ்யூமே எதை கேட்டாலும் இதை தான் நீங்கள் வந்து இப்படி தான் எழுதணும். ஸோ நேம், ஃபாதர்ஸ் நேம், ஏஜ், செக்ஸ், அட்ரஸ், குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இன்னும் எவ்வளோலாம் இமெயில் அட்ரஸ் அதெல்லாம் போட்டுட்டு நீங்கள் எழுதிட்டு கடைசியில் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு the details given above are correct and true to my knowledge அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுருணும். to my knowledge, thanking you, your faithfully, place and date கடைசியில் தான் வரும். ஃபார்மல் லெட்டரில் place and date கண்டிப்பாக கீழே தான் வரணும். சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கணும். ஃபைன்.